இந்தியன் செஷனுக்குள்ள போவோம். ஸோ இந்தியன் செஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லேர்ன் பைத்தன். ஸோ இந்த பைத்தனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்திருக்கிறாங்க மிஸ்டர் ஜான் டெனிசன். ஸோ அவங்க வந்து சிஇஓல வந்து லிஸ்டிஸா இருக்கிறாங்க, லிஸ்ட்ல வந்து சிஇஓவா இருக்கிறாங்க. அண்ட் அதோட வந்து ட்ரெண்ட் செட்ல வந்து 100க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட ட்ரெயின் பண்ணிருக்காங்க. 4+ இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வந்து நீங்க பைத்தனை வந்து இன்னும் நல்லா லேர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க வர நினைக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறவங்க கைடன்ஸ் மூலமா வந்து நீங்க பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நாங்க இந்தியன் செஷனுக்குள்ள போகலாம். ஓவர் டு யூ ஜான். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். ஸோ எனக்கு சவுண்ட் கேட்குது, என் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு தம்ஸ் அப் தாங்க. ஸோ ஓகே ஓகே யா, தேங்க்யூ தென். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்றைக்கு நேற்று இன்றைய காலம் நினைக்கிறேன் குரூப்பில் போட்ட போலில் வந்துட்டு நிறைய பேர் ரீசெண்டாக A லெவல் எழுதின ஆக்கள் அப்படின்னு சொல்கிற வழியாக தான் எல்லாம் ஜென்சி வந்திருப்பீங்க எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பைத்தன் வந்துட்டு லேர்ன் பண்ண போகிறோம். சரிதானே? ஓகே. ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஜான் டெனிசன். ஸோ நான் லிஸ்ட்ரிஸ்ல சிஇஓவாக இருக்கேன் அண்ட் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பைத்தன் ரிலேட்டட் கோடிங் ரிலேட்டடான ஸ்டாப்ஸ். யா, ஓகே. முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராமிங். சரிதானே? ஓகே. அப்போ இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் வந்துருக்கிறீங்க பைத்தன் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இன்ட்ரெஸ்டோட வந்திருக்கு அப்படின்னா, அப்போ பைத்தன்டா என்ன ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்கு முன்னுக்கு ப்ரோக்ராமிங் அப்படின்றா என்ன என்ற ஒரு விஷயம் இருக்குதானே. ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ப்ரோக்ராமிங் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு விஷயத்த செய்ய சொல்லி சொல்றது. சரி, சிம்பிளா சொல்ல போனா ப்ரோக்ராமிங் வந்துட்டு என்னன்னா கம்ப்யூட்டருக்கு ஒரு விஷயத்த செய்ய சொல்லி சொல்றது, ஒரு மெஷினுக்கு ஒரு விஷயத்த செய்ய சொல்லி சொல்றது. சரிதானே? இப்போ ஓகே, இப்போ இன்றைக்கு வந்துட்டு இன்றைக்கு இந்த போஸ்ட்ல பார்த்துருப்பீங்க, இந்த லேர்ன் பைத்தன் அண்ட் கிரியேட் சாஃப்ட்வேர் தமிழில் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகே, தமிழ்ல படிப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களே விளங்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ மற்ற அப்படி ஒரு பாசிட்டிவ் இதுல யோசிப்பீங்க. எனக்கு இப்போ நாங்க சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி, அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது என்னன்னு சொன்னா மெஷினுக்கு விளங்குற லாங்குவேஜ். சரி, இப்போ நாங்கள் வந்து தமிழ்ல போயிட்டு என்ன சொல்றது, அதை ஓப்பன் செய் அப்படின்னு சொல்லி அடிச்ச உடனே அது வேலை செய்யாது. அதுக்குரிய மெத்தட்ல சொல்லுவோம். அப்போ அதைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கு விளங்குற மொழியில சொல்லுவோம். வேணும் பிரெஞ்சுக்காரன்ட்ட போயிட்டு எங்க இந்த வாரீங்கன்னு கேட்டா விட சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்ப அதே மாதிரி அதுக்குரிய லாங்குவேஜ், அதுக்குரிய அந்த மெஷினுக்குரிய லாங்குவேஜ்ல விளங்கக்கூடிய விஷயத்துல சொல்லுவோம். சரிதானே? ஓகே. அப்ப நாங்க கம்ப்யூட்டரோட கதை போகணும், இல்லாட்டி மெஷின்ஸோட கதை போகணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒரே ஒரு வழி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். சரி, அப்ப அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒன்றுதான் பைத்தன். ஓகே தானே? இதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லி இருக்கு, ஜாவா, C#, C++, டாட், கோலாங் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. சரிதானே? ஓகே ஓகே ஃபைன். இப்போ பாப்போம், ஏன் ஒரு ப்ரோக்ராமிங் செய்யணும், ஏன் நாங்க கம்ப்யூட்டரோட கதைக்கணும், ஏன் ஒரு மெஷினோட நாங்க கதைக்கணும்னு சொன்னா, முதலாவது விஷயம் சில டாஸ்கை வந்துட்டு நாங்கள் ஆட்டோமேட் பண்ணணும். என்ன ஆட்டோமேட் அப்படின்னு சொன்னா அது தண்டபாட்டிலேயே அதை செய்ய விடுறது. விளங்குதா? அப்போ ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிக்கல, லெட்ஸே வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு போன் வந்துட்டு வாங்குறீங்க. சரிதானே? அது என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வார கோல்ஸை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு சொல்லுது இல்லையா? அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே எழுதுறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ சில டாஸ்கள் வந்துட்டு ஆட்டோமேட் பண்ண இப்ப எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ரோபோட்ஸ். என்ன இப்ப ஈவன் இப்பயே வந்துட்டு எங்களோட ஊர்கள்லயே நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வேக்யூம் கிளீனர் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வீட்டுக்குள்ள திரிஞ்சு வீட்டுக்குள்ள இருக்கிற லைக் கூட்ட வேண்டிய தேவை இல்லாம எல்லா டஸ்டையும்
கிளீன் பண்ற ஒரு இது ஒன்று இருக்கு, டிவைஸ் உண்டு. எத்தனை பேர் வச்சுக்கிறீங்க? அது இல்லாட்டி பார்த்துருக்குறாங்க? அண்டி விட்ட, மாமா விட்ட, இல்லாட்டி உங்களோட விட்ட பார்த்துக்கிறாங்க? ஓகே, கொஞ்சம் பேர் பார்த்துக்கிறீங்க என்ன? ஓகே, ஃபைன். ஸோ அப்ப அந்த மெஷின் வந்துட்டு என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு டாஸ்கை செய்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு வந்துட்டு கைட் பண்ணணும். ஒரு டாஸ்கை வந்துட்டு ஆட்டோமேட் பண்றதுக்கு எங்களுக்கு ப்ரோக்ராமிங் தேவை. ஓகே தானே? அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு ப்ராப்ளத்தை வந்துட்டு எஃபிஷியண்டா சால்வ் பண்றது. ஓகே தானே? இப்ப ஏடிஎம் மிஷினுக்கு போறோம்னு சொன்னா எங்களோட கார்டை போட்ட உடனே எங்களோட டீடைல்ஸ் வரணும். அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த டீடைல்ஸுக்குரிய பின் நம்பரை என்டர் பண்ணினா அது எங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள போகணும் இல்லையா? அப்ப அப்படியான ஒரு எஃபிஷியண்டாங்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு வந்துட்டு எங்களுக்கு ப்ரோக்ராமிங் தேவையா இருக்கு. சரிதானே? அதே மாதிரி இப்போ அடுத்த வெப்சைட் சரி, அப்ளிகேஷன், கேம்ஸ் வந்துட்டு நாங்க வந்துட்டு அதை கிரியேட் பண்றதுக்கு, அதை பவர் அப் பண்றதுக்கு எங்களுக்கு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தேவை. சரிதானே? அப்படின்னு சொன்னா அதை கிரியேட் பண்ற மாதிரி யோசிங்களா, கிரியேட் பண்றது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரும். இப்போ ஃபேஸ்புக் ஆரம்ப காலத்துல சிம்பிளா 2 பேரை கனெக்ட் பண்றதுக்கு இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மா, பெரிய ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மா, லைக் அதுல நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அது வந்து பவர் ஆகிக்கொண்டு, பவர் அப் ஆகிக்கொண்டு இருக்கு. அப்ப அப்படியான விஷயங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சரிதானே, இப்ப ரீசெண்டா எந்த சோசியல் மீடியாவிலையும் எந்த ஒரு இடத்துலையும் ட்ரெண்டிங்கான டாபிக் ஏஐ இல்லையா? டீப் சீக்ன்றாங்க, சாட் ஜிபிடி என்றாங்க, க்ளோட் ஏஐ என்றாங்க, லாமான்றாங்க. அப்படி வந்துட்டு இப்ப கம்பெனிஸ் வந்துட்டு ஏஐ ஃபோக்கஸ்டா இப்ப வந்துட்டு லைக் க்ரோ ஆகி கொண்டு, கிளவுட் க்ரோ ஆகி இப்போ வந்துட்டு ஏஐ என்ற ஒரு இது வந்து க்ரோ ஆகி கொண்டு இருக்கு. இந்த ஏஐ வந்துட்டு, இந்த ஏஐல வந்துட்டு பேசிக்கா யூஸ் பண்றது வந்துட்டு ப்ரோக்ராமிங் தான். சரிதானே? அதே மாதிரி டேட்டா சயின்ஸ், லைக் டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸா இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்ட், மொபைல் டெவலப்மெண்ட், நீங்க பாக்குற வந்துட்டு என்ன சொல்றது, அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், எல்லாத்துலயுமே வந்துட்டு ப்ரோக்ராமிங் யூஸ் ஆகுறது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது தெரிஞ்சிருக்கிறது. இப்ப இதெல்லாம் செய்யணும் எங்களுக்கு ப்ரோக்ராமிங் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் தேவை. சரிதானே? ஓகே, இப்போ ஒரு ரியல் லைஃபை நாங்கள் பாக்குறோம்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, சாரி நான் ஸ்லைடை மாறி போட்டு நினைக்கிறேன் கண்டென்ட்டை. ஓகே, ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். சரி, உதாரணத்துக்கு நீங்க பாவிக்கிற இந்த கூகுள் மீட், ஏன்னா கூகுள் மீட் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று, ரைட்? அது ரியலான ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்கு ப்ரோக்ராமிங். அதே மாதிரி நீங்க கையில வச்சுக்கிற போன் இல்லையா, நீங்க கையில வச்சுக்கிற போன், மற்றது நீங்க வந்துட்டு லெட்ஸ் லைக் நீங்க ஒரு டிராபிக் லைட் ஒன்று, உங்களோட இடங்கள்ல வந்து டிராபிக் லைட் ஒன்று இருக்குன்னா அதுக்கும் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு ஆட்டோமேட்டடா டாஸ்க் வருது, இத்தனை செகண்டுக்கு பிறகு இந்த லைட் எரியணும். ஸோ அப்ப அப்படியான விஷயங்கள். அதே மாதிரி ஏஐ, சாட் ஜிபிடியா இருக்கட்டும், டீப் சீக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ப்ரோக்ராமில் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு. ஓகே தானே? அப்ப ஸோ இப்படி வந்துட்டு எங்களுக்கு நிறைய எங்களுக்கு முன்னுக்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ப்ரோக்ராமிங். அப்ப இந்த ப்ரோக்ராமிங்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஏன் நாங்க பைத்தனை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பைத்தன் வந்துட்டு சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன். ஈஸியா அண்ட் சிம்பிளா எங்களால வந்துட்டு லேர்ன் பண்ணே இல்லை. சரிதானே? எங்களுக்கு பெருசா கஷ்டப்பட தேவையில்லை. ஓகேயா? சாதாரண இங்கிலீஷ் சின்டெக்ஸ் தெரிஞ்சாலே உங்களால வந்துட்டு பைத்தனை லேர்ன் பண்ணே இல்லை. ஓகேவா? அதே நேரம் பாத்தீங்கன்னா பைத்தனை லேர்ன் பண்ணீங்கன்னா வெப் டெவலப்மெண்டா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ், ஆட்டோமேஷன், இப்படி வந்துட்டு இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா ஹை டிமாண்ட்ல இப்ப இந்திய நாளைக்கு இருக்கிற லாங்குவேஜ் வந்துட்டு பைத்தன் தான். சரிதானே? ஏஐ வந்துட்டு எல்லா இடமும் இவ்வளவு க்ரோ ஆகிருக்கேக்களையும் ஏஐல வந்துட்டு நீங்க ஒரு மாடலை ட்ரெயின் பண்றதா இருந்தா சரி, ஒரு ஃபைன் டியூன் பண்றதுக்கு, இல்லாட்டி வந்துட்டு டேட்டா கிளீன் பண்றதுக்கு, டேட்டா சயின்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிட்டு நாங்கள் ஏஐ மாடல்ஸை டெவலப் ஆகுது, ரைட்? ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பைத்தன் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா இண்டஸ்ட்ரியில நீங்க கெத்தா இருப்பீங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்ப கரண்ட், அது நான் ஒன்று சொல்ற மாதிரி இப்ப கரண்டா வந்துட்டு ஜாப் மார்க்கெட்ல பைத்தன் வந்துட்டு கூட வேற இருக்கு. ஒப்வியஸ்லி வந்துட்டு என்னத்துக்காக அப்படின்னு சொன்னா ஏஐ டெக்னாலஜியால. அண்ட் வந்துட்டு பைத்தனை நிறைய பேர் யூஸ் பண்றேன்னு சொன்னா, இப்ப ஒரு என்ன சொன்னா, இப்ப வந்து எல்லாருக்குமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதுதானே? இப்ப ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன லைக் என்ன சொல்றது, ஒரு மேனேஜ்மெண்ட் படிக்கிற ஆக்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு ப்ரோக்ராமிங் என்ற விஷயங்களை நிறைய இடங்கள்ல டீச் பண்றாங்க. என்னத்துக்காக அப்படின்னு சொன்னா,
ஒரு ஷோர்ட் அவங்களுக்கு ஒரு ஐடியா வேற இருக்குல்ல, சில விஷயங்களை ஆட்டோமேட் பண்றதுக்கு சரி, என்ன செய்யறதுக்கு சரி, கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி அந்த விஷயங்கள் நடக்குதுன்றதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒன்று. அடுத்தது அவங்களாலையும் சில சில சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கிறது வந்துட்டு இருக்க வேணும்ன்றது அடுத்த விஷயம். ஸோ இப்படி எல்லாருக்குமே லைக் ஒரு வேற ஒரு ஃபீல்ட்ல இருந்து ஒரு பை ஃபீல்ட்ல இருக்கிற ஆட்களுக்கு வந்துட்டு ப்ரோக்ராமிங் படி கேட்க ஜாவா, சி ஷார்ப், சி பிளஸ் என்ற ப்ரோக்ராமிங் கோர் கன்செப்டை ஃபுல்லா டிபெண்ட் பண்ணி அவ்வளோ டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு பெரிய லாங்குவேஜ். அதாவது ஜாவாவை நீங்க எழுதணும்னு சொன்னா ஜாவா எழுதுறதுக்கு முன்னமே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சாதான் உங்களால ஜாவாவை எழுத முடியும், சி ஷார்ப்ல எழுத முடியும், சரிதானே? ஆனா அப்படி இருக்கேக்கல ஒரு லைக் இன்னொரு ஃபீல்ட்ல இருக்கிறவர் ப்ரோக்ராமிங் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே வந்துட்டு இப்ப நாங்க வந்துட்டு பைத்தன் எடுத்தோம்னு சொன்னா பைத்தனுக்கு நீங்க லேர்ன் பண்றதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியுது இல்லை. இன்றைக்கே நீங்க பாருங்க, நான் செய்யறத வடிவாக தான் அனுப்பிச்சு பாத்தீங்கன்னா உங்களாலையும் நீங்க வந்துட்டு ஒரு குட்டி சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க போகுது, விளங்குதானே? ஸோ அப்ப ஈஸியா வந்துட்டு அடாப்ட் பண்ணலாம். லெவல் முடிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட் 2 months 3 months வந்து நீங்க டெடிகேட்டடா ப்ரோக்ராமிங்க போட்டீங்கன்னா அந்த 2 months 3 monthsக்கு பிறகு உங்களால வந்துட்டு ஒரு ஓன் சொல்யூஷன், ஓனா வந்துட்டு உங்களால ஒரு ப்ராடக்டை வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் வந்துட்டு உங்களால பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கொள்ளே இல்லை உங்களால. ஓகே தானே? ஸோ அப்படி இருக்கிறதால அப்ப இந்த அந்த ஷார்ட் டேர்ம்ல லேர்ன் பண்றதுக்கு பைத்தன் வந்துட்டு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா பைத்தன் வந்துட்டு லேர்ன் பண்றது ஈஸி, அதோட ஈஸியா இருக்கிறபடினால அந்த பைத்தனை வந்துட்டு ஈஸியா எல்லாருக்குமே அதை வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப இப்படி இருக்கீங்களா, இதோட கம்யூனிட்டியும் வந்துட்டு சரியான பெருசு, கம்யூனிட்டி வந்துட்டு பெரிய கம்யூனிட்டி. ஓகே தானே? ஓகே, சோ யா ஃபைன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜென்சிக்கு இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரோக்ராமிங்ல பைத்தன் என்னத்துக்கு ஈஸியா யூஸ் பண்றேன்னு சொல்லி. இப்ப ஜென்சி வந்து எப்படி இருக்கிறாங்க, இப்பத்திய காலகட்டத்துல இருந்து கதைக்கிறதுக்கு பூமர் மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சிம்பிளா சொல்லணும்டா, இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஒரு லைக் ஈஸியா செய்திடணும், குயிக்கா செய்திடணும்ன்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வராங்க. என்ன அது இப்ப யூடியூப்ல இருந்து சொல்லுவாங்க லாங் வீடியோ இருக்கும், அதுக்கு ப்ரொபோஸ் நிறைய பேர் ஷார்ட்ஸுக்கு மாறி இருக்காங்க. என்ன ஒரு 30 செகண்ட்ல எல்லா விஷயமும் கன்வே ஆயிடும். ஸோ அப்படின்ற அந்த ஒரு ஸ்பீடான லைக் என்ன சொல்றது குவிக்கான ஒரு இதை நோக்கி இப்ப அது நாங்க மூவ் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த டைம்ல நாங்க இந்த பெரிய கன்செப்ட்ஸை லேர்ன் பண்ணாம ஈஸியா குவிக்கா வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு லாங்குவேஜ்ல ஸ்டார்ட் பண்றது எங்களுக்கு பெட்டர் இல்லையா? அப்ப அத மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் இந்த பைத்தன். ஓகே, அப்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே சரிதானே, லைக் என்ன சொல்றது, ஆண்டு 5ல படிப்பிச்ச இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே உங்களால கோட் பண்ண இயலும். அவ்வளவுதான் பைத்தன்ல இருக்கு. ஓகேவா? சிம்பிளான இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே உங்களால வந்துட்டு கோட் பண்ண இயலும். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் லைன் ஆஃப் கோடாலே உங்களால வந்து நிறைய வேலை செய்யலாம், சரிதானே? அதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப எந்த ஒரு என்ன சொல்ற ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸ்களையும் வந்துட்டு பைத்தன் ஃபுல்லா அடங்கியில. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், ஒரு அப்ளோபி ப்ரோக்ராமிங் அப்படியான எந்த ஒரு இதுலயும் இல்லாம சிம்பிளா சிங்கிள் லைன்லயே உங்களால ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் எல்லா வகையிலையும் அது உருவம் எடுக்கும், சரிதானே? அப்ப அப்படி வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா இத கொஞ்சம் கோட்லயே நிறைய வேலையில செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட ஈஸியா லேர்ன் பண்ணலாம், உங்களுக்கு மறக்க கஷ்டமா தான் இருக்கும், சரிதானே? ஹார்ட் டு ஃபர்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்டா இப்ப இன்னைக்கு பாருங்க, நீங்க கொஞ்சம் லேர்ன் பண்ண பிறகு இதை நீங்க மறக்க மாட்டீங்க, சரியா? போன் பண்ணி சொல்றேன் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஓகேயா? சோ அப்ப நாங்க இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா ப்ரோக்ராமிங் ஒரு பிட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிதானே? இவ்வளவுதான் பேசிக்கா விஷயம். இப்ப நான் வந்துட்டு எப்படி நிறைய விஷயங்களை கொண்டு வரேன்னு சொன்னா ஃபுல்லா ப்ராக்டிக்கலி செய்து பார்க்கணும். அந்த விஷயங்களை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன், எப்படி இது ஒர்க் ஆகுது அந்த விஷயங்களை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே தானே? அப்படித்தான் நார்மலா நான் செய்யறேன். ஸோ யா, இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ நான் இந்த ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரீச் ஆகுறேன். எல்லாம் ரெடி என்று சொன்னா ஒரு தம்ஸ் அப் தாங்க ஆகும். ஓகே, நான் வந்துட்டு லேர்ன் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஓகே சூப்பர் ஃபைன். ஓகே, நோ வரிஸ். நான் இன்ட்ரெஸ்டிங்கா இன்றைக்கு ஒரு சின்ன இதை வந்து செய்து பார்ப்போம்.
ஓகேவா? ஓகே. நான் வந்துட்டு உங்களுக்கு இப்ப உங்களோட சேட்ல ஒரு லிங்க் கொண்டு போடுவேன். ஓகே தானே? நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறேன் இந்த லேப்டாப்ல பைத்தன் இன்ஸ்டால் பண்ணி விஎஸ் கோடுன்ற இது வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறேன். ஓகே தானே? அப்ப நீங்க வந்து குயிக்கா இன்ஸ்டால் பண்ணி அதை செட்டப் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த லிங்கை போட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பைத்தன் கோட் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும். நீங்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பைத்தன் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறார்கள் என்னோட கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்து பாக்குறேன் பாருங்க எப்படி நடக்குது என்ன விஷயங்கள் ஆகலாம். பியூர் பிகினரா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய கொண்டு போகலாம். சரிதானே? ஓகே ஃபைன். ஒரு 1 மினிட். ஓகே நான் பேர்ல பாருங்க லேர்ன் பைத்தன் அண்ட் கிரியேட் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல போயிட்டு நான் இதை வந்துட்டு நான் விஎஸ் கோட்ல ஓபன் பண்ண போறேன். விஎஸ் ஸ்டுடியோ கோட் இப்போ எங்களுக்கு பைத்தன் நாங்க எழுதுறோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ஃபைல் ஒன்று தேவை இல்லையா? எங்களுக்கு ஒரு ரைட்டர் ஒன்று தேவை. கோட் பண்றது கோட் எழுதுறதுக்கு ஒன்று தேவை தானே? அதுதான் இது. ஸோ ஓகே பேரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். ஓகே ஃபைல் கிரியேட் பண்ணேன். ஓகே சிம்பிள். இப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அந்த ஃபோல்டரை விஎஸ் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்ற ஒரு சாஃப்ட்வேர்ல ஓபன் பண்ணா அந்த சாஃப்ட்வேர் என்னன்னு சொன்னா கோட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோடை வந்து நாங்க இங்க டைப் பண்ணி போட்டு சேவ் பண்ணி தான் ரன் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணி போட்டோஷாப் அதில் யூஸ் பண்ணிக்க நாங்க அந்த ஃபைல இங்க இடத்துல எடிட் பண்ணுவோம் தானே. அந்த இதுதான் விஎஸ் கோட் அப்படின்னு சொல்ற விஎஸ் ஸ்டுடியோன்னு சொல்ற சாரி விஎஸ் கோட்னு சொல்ற இந்த சாஃப்ட்வேர். ஸோ இதை நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். நீங்க ரெக்கார்டிங் உங்களுக்கு யூடியூப்ல வரும். திருப்பி உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியணும்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். விஎஸ் கோட்ன்றதான் சாஃப்ட்வேர். அதை விட நான் ஆல்ரெடி பைத்தன் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறேன். ஓகே தானே? ஓகே இப்போ நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். ஃபைலுக்கு பேர் என்னன்னா app.py. py என்ன அர்த்தம்? இது ஒரு பைத்தன் ஃபைல். .txt, .jpg, png, mp3 என்று யூஸ் பண்றாங்க ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி .py என்றது பைத்தன் ஃபைல். ஓகே தானே? அப்ப இந்த ஃபைல தான் நாங்க வந்துட்டு ஒர்க் பண்ண போறோம். ஓகே லெட்ஸ் சே நாங்க ஃபர்ஸ்ட் விஷயத்தை பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஈஸி இங்கிலீஷ்ல ஈஸி இங்கிலீஷ் இண்டெக்ஸ்லயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க நான் என்ன செய்யறேன்டா பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் சொல்லி பிரிண்ட் பண்ண இதை வந்து டைப். ஓகே இது இப்ப உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இது தெரியாது. இப்ப புதுசா வந்தாக்கள் கூட இதை வாசிச்சா உங்களுக்கு என்ன விளங்கும்? ஏதோ ஒன்றை பிரிண்ட் பண்ண போறாங்க. என்னதை பிரிண்ட் பண்ண போறாங்க? ஹலோ வேர்ல்டுன்றதை பிரிண்ட் பண்ண போறாங்க. லைட்டா விளங்குதா? விளங்குன்னு சொல்றாங்க. அப்ப பிரிண்ட் சொல்லி தெரியும் எல்லாருக்கும். அப்படி சிம்பிளா தான் இந்த பைத்தன் வந்துட்டு இருக்குது. கிரேட். சோ அவ்வளவு சிம்பிளா பைத்தன். ஓகே இப்ப நான் இதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணி போட்டு என்ன செய்யணும்னு சொன்னா டெர்மினல்ல போயிட்டு நியூ டெர்மினல். ஓகே தானே? இதுல எல்லாமே இன்பில்டா இருக்குது. ஸோ அதால வந்துட்டு விஎஸ் கோட் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நான் இதை பத்தி ஆஃப்லைன் டீட்டெயிலா வச்சா எங்களுக்கு டைம் போயிடும். ஸோ எங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு நாங்க போவோம். இதுல போயிட்டு நான் இப்ப என்ன செய்யறேன் பைத்தன் ஸ்பேஸ் app.py அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்றேன்டா இந்த பைத்தன் இந்த லாங்குவேஜை வச்சுக்கொண்டு இந்த ஃபைல ரன் பண்ணு என்ற கமாண்டை நான் கொடுக்குறேன். பைத்தன் இன்ஸ்டால் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களால இப்படி ரன் பண்ண முடியும். ஓகே தானே? ஓகே நான் இப்ப என்ன பண்றேன் வாவ் நீங்க பாருங்க ஹலோ வேர்ல்ட் வந்திருக்கு. சரியா? சோ அவ்வளவுதான் பைத்தன். இப்ப இது வந்துட்டு உங்களுக்கு செய்ய தெரியுமாண்டா உங்களாலையும் கோட் பண்ண இயலும். அவ்வளவுதான். சரியா? நீங்க வீட்டை இனி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கோட் பண்ண இயலும். ஓகேவா? ஃபைன். இப்ப பாருங்க இப்ப வந்துட்டு பிரிண்ட் பண்ணிட்டு சரிதானே? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஹாய் நான் கதைக்கிறது தெளிவா கேக்குதா? ஸ்டக்கா இடையில நான் கதைக்கிறது கேக்குதுன்றார்கள் தான்.
கேக்குதுன்றாங்களோ தம்ஸ் அப் தாங்க, அப்போ ஸ்டக் ஆகுதுன்றாங்க தம்ஸ் டவுன் உண்டுதாங்க. ஓகே ஓகே சூப்பர். கொஞ்சம் சில பேருக்கு ஸ்டக் ஆகுது போல இருக்கு. நான் வந்துட்டு அப்ப இந்த வீடியோ ஓப் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே அப்ப நான் ஓகே கொஞ்சம் பேருக்கு ஸ்டக் ஆகுதா? 1 மினிட் தாங்க. ஓகே இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கா? ஓகே எனக்கு வந்துட்டு நான் கதைக்கிற ஓகே நம்ம நிறைய பேருக்கு கேட்குது, கொஞ்சம் பேருக்கு கேட்கலன்னா சரிங்க, உங்களுக்கும் நெட்வொர்க் கனெக்ஷன் சிக்கலா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நான் வீடியோ ஓப் பண்றேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நெட்வொர்க் ட்ராப் ஆயிட்டேன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரான நெட்வொர்க்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ யா அப்போ இப்போ வந்துட்டு நாங்கள் எங்களால ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு எழுதிட்டோம். அப்போ பிரிண்ட் பண்றோம் ஹலோ வேர்ல்டுன்றத. ஓகே தானே? இப்போ நம்ம அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம்ல முக்கியமான விஷயம், இந்த ப்ரோக்ராம் எழுதுறோம், யாருக்கு எழுதுறோம்? யூசர் எழுதுறோம் இல்லையா? இப்ப நான் ஃபேஸ்புக் வந்துட்டு மார்க் சக்கர்பர்க் யூஸ் பண்ண பாவிக்கல தானே? நாங்க யூஸ் பண்ணதான் பாவி எழுதினாங்க என்ன? அப்ப அந்த ப்ரோக்ராம் நாங்க நாங்க இருக்கு. ஸோ நாங்க என்ன செய்யணும்னா யூசர்ட்ட இன்புட்டை வந்து எங்களுக்கு ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிட்டு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்ப கொஞ்சம் கேக்குதா? கேக்குதா? அதுக்கு கேட்டுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து கொஞ்சம் மழையா இருக்குது. ஸோ ப்ரொப்பாதான் நினைக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்றேன். ஓகே, உங்களுக்கு இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரீன் தெரியுதுன்றாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபைன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, யூசர் வந்துட்டு இப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க, இன்புட் என்ற யுவர் நேம் இருக்கு. அப்ப உங்களுக்கு இப்ப யாருக்கும் இது வந்துட்டு சிம்பிளா வழங்க இன்புட்ன்றது என்ன, யூசர் வந்துட்டு அதை என்டர் பண்றது இல்லையா. இப்ப இன்புட் என்ற இப்ப ஒரு ப்ரோக்ராம் நாங்க செய்யறோம், ஒரு சாஃப்ட்வேர் இல்லாட்டி ஏதாவது ப்ராடக்ட் செய்யறோம்னா யாருக்கு நாங்க யூஸ் பண்றாங்க. இப்ப ஃபேஸ்புக் செய்யறது மார்க் சக்கர்பர்க் நான் வந்து வீட்டை வச்சு யூஸ் பண்றதுக்கு செய்யல இல்லையா. அவர் வந்துட்டு அதை யூசர்ஸுக்கு செய்யறாரு இல்லையா. அதாவது யூசர்ஸ் தான் அதை பாவிக்கணும். அதாவது என் யூசர், அதாவது நான் நீங்க தான் அதை என் யூசர், இன்ஸ்டாகிராமுக்கு நான் நீங்க தான் என் யூசர். அப்ப இப்படி இருக்கேக்க அப்ப யூசர் டீட்டெயில் எடுத்து தான் எங்களால வந்து ஒரு சாஃப்ட்வேரை நிறுவனம் அதுக்கு அவருக்குரிய சொல்யூஷனை வந்துட்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்க, இன்புட்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்ப இந்த இன்புட் என்ன செய்யும்னு சொன்னா, இந்த யூசர்ல இருந்து ஏதாவது டைப் பண்ண விடுது. பாருங்க, இது வந்து டைப் பண்ண விடுது. அப்ப இப்படி எங்களால டைப் பண்ணே இல்லை. ஓகே தானே. ஓகே, இப்ப நாங்க யோசிச்சு பாருங்க, இந்த நேம வந்துட்டு யூசர் எந்த பண்ணினார் அப்படின்னு சொன்னா நாங்க எங்களுக்கு வந்துட்டு அதை சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா. இப்ப எடுத்து பாருங்க, யோசிச்சு பாருங்க, உங்களோட போன்ல கேமரா இருக்கு. அந்த கேமராவில வந்து நீங்க நிறைய போட்டோஸ் எடுக்கிறீங்க. எடுக்கிற போட்டோ எல்லாம் எடுத்த உடனே அடியா இருக்குன்னு பட் அப்படியே சேவ் ஆகாம அழிஞ்சுன்னா இல்லையா, பிரியோசனம் இருக்கா இல்ல இல்லையா. அப்ப நாங்க எடுக்கிற போட்டோ சேவ் ஆகணும். அதே மாதிரி இந்த யூசர் டேட்டாவை நாங்கள் என்ன செய்யணும்னா சேவ் பண்ண வேணும். சேவ் பண்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்றத ப்ரோக்ராமிங்ல வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, வேரியபிள்ஸ் என்னன்னா இப்ப இதுல நான் வந்து என்ன செய்யறேன், ஒரு விஷயத்த ஒரு பேரை கொடுக்குறேன். இந்த பேர்ல நீ இந்த இதுல என்டர் ஆகிற டீட்டெயில் சேவா சரிதானே. அப்ப இந்த வேரியபிள் என்னன்னா ஏதாவது ஒரு டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்பேஸ் சரிதானே. இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ள என்ன செய்யுது, நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, அந்த ஃபைல்ஸுக்குள்ள டேட்டா இருக்கு. அது மாதிரி இது வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்பேஸ், அதுல ஒரு கொஞ்சம் டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகே தானே. ஓகே, இப்ப பாருங்க நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இதுல நேம் நான் எடுத்துட்டு திருப்பி நான் என்ன செய்யறேன், பிரிண்ட் பண்றேன். நேம் சொல்லி கூட பிரிண்ட் பண்றேன். ஓகே தானே. இந்த நேமை வந்துட்டு நேம்ன்றதை எடுக்கணும். அதாவது இன்புட் பண்ற யூசர் இன்புட் பண்றத நேம்ல நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணி போட்டு பிரிண்ட் பண்றேன். என்னத்த நேம பிரிண்ட் பண்றேன். ஓகேயா, இப்ப நான் கிளியர் இப்ப நான் பாருங்க, இப்ப நான் இந்த பைத்தன் அடிச்சுட்டு இந்த நேம்ண்டா நான் ஜோன் கொடுக்குறேன். ஓகே தானே. அப்ப எனக்கு என்ன வருது, ஜோன் வருது. அப்ப நாங்க இங்க என்டர் பண்ற யூசர் என்டர் பண்ற டீட்டெயில நாங்க நேம்ன்றதுல சேவ் பண்ணி பிரிண்ட் பண்றோம் நேம். ஓகே தானே. அப்ப ஈஸி என்ன, சிம்பிளா நாங்க வந்து அந்த டீட்டெயில இங்க எடுத்துட்டோம். ரைட். ஓகே ஃபைன். அப்ப இப்படித்தான் வந்துட்டு நார்மலா டேட்டாவை நாங்கள் வந்துட்டு சேவ் பண்றோம். சேவ் பண்ணி போட்டு எடுத்து யூஸ் பண்றோம். ஓகே தானே. இவ்வளவும் விளங்கிட்டுன்னு சொல்றாங்க. இந்த சொன்ன விஷயங்கள் விளங்கிட்டுன்னு சொல்றாங்க. யா கிரேட்.
தேங்க்யூ. யா ஃபைன். இது வரைக்கும் டவுட் இருக்குதுன்றார்கள் தம்ஸ் டவுன் தாங்க ஆகும். எல்லாருமே விளங்கிட்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கிறிஷுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அஸ்பரா மக்கீபன். ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு என்ன, இப்போ நான் வந்துட்டு நாங்க சேட்டருக்கு ஓபன் பண்றேன். யா, இப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்துட்டு இப்போ சேட்ல போடலாம். சரிதானே? என்ன டவுட் உங்களுக்கு இருக்கிறத நீங்க இப்போ சேட்ல போட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஆன்சர் பண்றேன். ஓகேவா? ரெண்டு பேர் டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா ஓகே ரதீபன், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னா நீங்க சேட்ல போடுங்க. இங்கிலீஷ்ல என்னாலும் பரவாயில்ல, போடுங்க. ஓகே தானே? யா, என்ன டவுட்னாலும் போடுங்க. ஓகே, ஸோ டவுட்ஸ் என்ன மாதிரி? ஓகே, டவுட் இருக்காக சேட்ல போடுங்க. நான் அப்படின்னா அண்ணா, how this name come under a near name? How this name come under near name? இந்த நேம் வந்துட்டு இதுல எப்படி வருதுன்னு கேக்குறீங்களா? அப்சரா. எனக்கு நீங்க கேட்ட கேள்வி சரி விளங்கியல. திருப்பி டைப் பண்றீங்களா? என்ன விஷயம்? இங்கிலீஷ்ல பரவாயில்ல, போடுங்க. இந்த ஜோன்ன்றது நான் என்டர் பண்ணினேன் இல்லையா? பாருங்க, நான் இது பண்ணினா எனக்கு இந்த நேம்ல வந்துட்டு இப்ப எனக்கு டைப் பண்ண விடுது. இதுதான் வந்துட்டு இந்த டேட். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா விளங்குறதுக்காண்டி நான் என்ன செய்யறது, ஸ்பேஸ் வந்து இது பண்றேன். இப்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா விளங்கும். எனக்கு பைத்தன் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யா, அதான் நான் உங்களுக்கு வெளியே சொன்னேன். பைத்தன்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை பார்த்து நீங்க ப்ரோக்ராம் வந்துட்டு பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கோட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அந்த கோட்ல வந்துட்டு நீங்க கோட் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ் உங்களால கோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேயா? ஓகே, இப்ப பாருங்க, இதுல இந்த நேம் நான் ஜோன் டைப் பண்ணேன். இந்த ஜோன் பிரிண்ட் ஆகுது. அப்படின்னு சொன்னா இந்த இன்புட்ல வர டீட்டெயில இந்த நேம்ல சேவ் பண்றோம். அதுக்கு பிறகு நாங்கள் அதை இங்க பிரிண்ட் பண்றோம். ஓகே தானே? ஓகே ஃபைன். சோ இப்ப நாங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு இன்புட் எங்களுக்கு எடுக்க தெரியும், எங்களுக்கு பிரிண்ட் பண்ண தெரியும். ஓகே தானே? இப்ப நான் இதை சொன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இப்ப ஒரு வேரியபிள் என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. அப்ப இந்த டேட்டாவை ஹோல்ட் பண்றதுக்கு சில டைப்ஸ் இருக்கு. ஓகே தானே? சில டைப்ஸ் வச்சுதான் இந்த டேட்டாவை எங்களால ஹோல்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொன்னா, முதலாவது விஷயம் ஸ்ட்ரிங். நாங்க வந்து ரெண்டு டேட்டா டைப் பார்க்க போறோம். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியானே? ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நாங்க ஒரு சோடா குடிப்போம், அந்த ஸ்ட்ரிங் இல்ல. இதுல ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு இல்லாட்டி ஒரு வசனம். சரியானே? அதாவது கம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் கேரக்டர்ஸை கம்பைன் பண்ணி எங்களுக்கு வரும். சரிதானே? இதுல பாருங்க, என்டர் யுவர் நேம் சொல்லி நாங்க வந்து போட்டுருக்கோம். இதுல இன்றது ஒரு கேரக்டர், என்னன்றது ஒரு கேரக்டர், டிஇஆர் அப்படின்றது எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர். சரிதானே? இதுல பாருங்க, நம்ம டிரெக்டா நேம் அங்க டைப் பண்ணா இங்கே ஜோன் டைப் பண்ணுங்க. அப்ப இது வந்து பாருங்க, இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஸ்ட்ரிங் எப்படி எழுதுறதுன்னு சொன்னா, ஒரு சிங்கிள் கோட்டேஷன் இல்லை டபுள் கோட்டேஷனுக்குள்ள எங்களுக்கு என்ன கேரக்டர்ஸ் வந்தாலும் நாங்கள் யூஸ் பண்ணி எழுதலாம். இதுல பாருங்க, JOH என்ற 4 கேரக்டரை நாம வந்துட்டு சிங்கிள் கோட்டேஷனுக்கு உள்ள யூஸ் பண்றோம். அப்ப இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ஓகே, இப்ப பாருங்க, எங்களுக்கு அதே ரிசல்ட் தான் வரும். இப்ப நீங்க கேட்கலாம், இது இந்த வகையில நான் இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொன்னா, பைத்தன்ல ஒரு இது இருக்கு, டைப்னு சொல்லி. சரியான? இப்ப இந்த டைப்புக்குள்ள நாங்க நேம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இது எங்களுக்கு வந்துட்டு அது என்ன டைப் பண்ணி தரும். சரிதானே? ஓகே, இப்ப நான் வந்துட்டு இப்ப இதை பிரிண்ட் பண்றேன்னு பாருங்க. இத பாருங்க, கிளாஸ் STR. STRன்னா என்ன? சிலம்பரசன் இல்ல என்ன? இது வந்துட்டு STRன்னு சொன்னா ஸ்ட்ரிங். சரிதானே? அப்ப ஸ்ட்ரிங். அப்ப இந்த நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. விளங்குதா? அப்ப இப்படித்தான்
இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங். அடுத்து இன்னொரு டேட்டா டைப் இருக்கு, அது வந்து டிரெக்டா நம்பரை போடலாம். ஏஜென்ட்ஸ் எனக்கு வந்துட்டு லைக் லெட்ஸ் ஒரு 29 வயசுன்னு சொன்னா நான் 29 போட்டுட்டு இதை வந்துட்டு ஏஜை கொடுக்குறேன். இதுல நான் சிங்கிள் கோட்டேஷன் ஒன்றுமே யூஸ் பண்ணல, டபுள் கோட்டேஷனும் யூஸ் பண்ணல. இப்ப இதுக்குரிய டேட்டா டைப் என்னன்னு சொன்னா இன்டீஜர். சரிதானே? அப்ப இதை வந்துட்டு இன்டீஜர்னு சொல்லுவாங்க, நம்பர் டைப் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அப்ப ஒரு நேம் ஒரு ஒரு இது வந்துட்டு ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு இன்டீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இந்த ரெண்டுமே ஒரு விதமான லைக் ஒரு வித்தியாசமான டேட்டாஸ். இப்போ வித்தியாசமான டேட்டா டைப்ஸ்ல நாங்க சேவ் பண்ணுவோம். இது தவிர நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதுல எல்லாம் நீங்க போக அங்கால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? ஓகே. இப்ப இந்த நம்பர்ஸ் இருக்குதானே, இந்த நம்பரை வந்துட்டு எங்களால வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் செய்ய இந்த நம்பர் இருக்குன்னு இந்த இன்டீஜர் இது இருந்துன்னு சொன்னா, இப்ப நான் வந்து ஸ்ட்ரிங்கை ரிமூவ் பண்றேன், இந்த நம்பர் இருந்துன்னு சொன்னா இது எங்களால என்ன சொல்ற மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் பிளஸ் 3. சரிதானே? இது நீங்க மேத்ஸ்ல 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? ஏஜ் இப்ப எக்ஸ் சமன் எக்ஸ் வைப்போமே, எக்ஸ் சமன் 29, எக்ஸ் ஆக 3 எவ்வளவு? எக்ஸ் சமன் 29 எக்ஸ் சமன் 3 எவ்வளவு? என்ன 32 இல்லையா? அப்ப 29 3 32. அப்ப இதை பார்ப்போம். இதை சேவ் பண்ணிட்டு எங்களுக்கு 32 வந்துருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு இந்த நம்பர்ஸ் டிவைட் ஆயிருக்கிறதால எங்களை ஈக்குவேஷன் பண்ணலாம். இதே மாதிரி பிளஸ் மைனஸ் செய்யலாம். சரிதானே? மைனஸ் பண்ணி பாரு. ஓகே தானே? இப்ப பாருங்க, 29ல இருந்து 3 போனா 26. ஓகே தானே? இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, மல்டிப்ளிகேஷன்டா பெருக்கல். பெருக்கலுக்கு நாங்கள் மேத்ஸ்ல என்ன யூஸ் பண்றாங்க? எக்ஸை யூஸ் பண்றாங்க. இங்க எக்ஸை யூஸ் பண்ணே இல்லாது, அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டாரை யூஸ் பண்ணுவோம். இங்க எக்ஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணே இல்லாது ஸ்டார் தான் யூஸ் பண்ணுவோம். சரிதானே? ஓகே. இப்ப ஸ்டாரை யூஸ் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, 29 தர 3 87. ஓகே தானே? இதே மாதிரி பிரிக்கிறதுக்கு நாங்கள் பாய்க்கலாம், ஸ்லாஷ் பாய்ப்போம். சரிதானே? அப்ப எக்ஸ 3ஆல பிரிக்கணும்னு சொன்னா எங்களுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரிகரிங்கா வருது, அதாவது லைக் தொடர்ந்து வருது. சரிதானே? அப்ப 9.6 வருது. ஓகே தானே? இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸ வந்துட்டு இந்த 3ஆல பிரிச்சு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தருது. சரிதானே? இப்ப நான் வந்துட்டு ஈஸிக்காண்டி 27 3ஆல விடுமா 9.3 9.0. ஓகே தானே? அப்ப எங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இதை பிரிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? இதுல இன்னொரு டேட்டா டைப்பும் இருக்கு. சரிதானே? y சமன் 1.2.0. ஓகே, 27 முழு எண்கள்ன்றது இன்டீஜர், தசம எண்கள் வந்துட்டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3வது டேட்டா டைப். சரிதானே? 3வது டேட்டா டைப் என்ன? இந்த y, இதை வந்துட்டு ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. சரிதானே? ஃப்ளோட். விளங்குதா? அப்ப இப்படியான டேட்டா டைப்ஸ், இந்த டேட்டா டைப்ஸை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அங்கே ஈக்குவேஷன் செய்வோம். இன்றைக்கு வந்து நாங்கள் என்னன்னா குட்டி சாஃப்ட்வேர் செய்ய போறோம். சரி, நாங்க ஆல்ரெடி நாங்க போஸ்ட்ல பார்த்தோம், நிறைய பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. என்ன எத்தனை பேர் வந்துட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு பார்க்கணும் ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் தம்ஸ் அப் பண்ணுங்க ஆகும். ஓகே, ஒரு ஆள் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் நான் ஒரு சாஃப்ட்வேர் செய்து பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் அதுல இது பண்ணிருக்கிறீங்க. என்ன ஓகே ஓகே, கிரேட் கிரேட். ஸோ அப்ப ஒரு குட்டி சாஃப்ட்வேர் செய்தே பார்க்க போறோம். பேசிக்கா இருந்து நாங்க போறோம், அதுல ஒரு குட்டி சாஃப்ட்வேர் செய்து பார்க்க போறோம். ஓகே, அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க செய்வோம். சரி, இவ்வளவு நேரம் படிச்ச வச்சுக்கொண்டு நாங்க இப்போ ஒரு குட்டி சாஃப்ட்வேர் செய்து பார்க்க போறோம். சரி, சரியான சிம்பிள் சாஃப்ட்வேர். அது என்னன்னு சொன்னா சரிதானே? சரி, இப்போ வந்துட்டு $1 இலங்கை காசுக்கு $1 இலங்கை காசுக்கு எவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு சாட்ல போடுங்க. அப்போ $1 இலங்கை காசுக்கு எவ்வளவு? $1 இலங்கை காசுக்கு எவ்வளவு? 297 ரூபா 90 சதம். யா, கிரேட்.
இது பேர் பார்த்துட்டீங்க. அப்ப இதுல பாருங்க, இது வந்துட்டு கூகுள்ல நீங்க வந்துட்டு 1 USD 2 LKR அப்படின்னு சொல்லி டைப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நார்மலா அப்படின்னு வரும். இதுல பாருங்க நான் வந்துட்டு 2 USDன்னா எனக்கு கால்குலேட் பண்ண முடிய மாதிரி இருக்கு. இது வந்து விஷுவலா நீட்டா செய்துட்டு நாங்க வந்துட்டு சிம்பிளா இதோட மினிமலிஸ்ட் வெர்ஷன் செய்வோம். சரிதானே? எங்களுக்கு எத்தனை USDன்னு சொல்லி டைப் பண்ணினா அதோட சரியான வேல்யூ எங்களுக்கு தேவை. ஓகே தானே? இதைத்தான் நாங்க மினிமலா ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் படிச்சே வச்சுக்கணும் நாங்க ஃபர்ஸ்ட் செய்வோம். சரிதானே? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு என்ன தேவை? யூசரோட இன்புட் தேவை. சரிதானே? அதோட ஒரு எல்கேஆரோட என்ன சொல்றது, லைக் என்ன சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து தேவை. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை முதல்ல நாங்க சேவ் பண்ணுவோம். எக்ஸ்சேஞ்ச் ஓகே, நாங்கள் அதை என்ன மாதிரி சேவ் பண்ணணும்? சேவ் பண்றதுனால வேரியபிளா தான் சேவ் பண்ணுவோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஈக்குவல் டு, சரிதானே, என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு? 297 ரூபாய் 90 சார். ஓகே தானே? அப்ப 297 ரூபாய் 90 சதம் விளங்குதா? இது விளங்கிட்டுதா? எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா தானே வருது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னா எவ்வளவு தால பெருக்கணும். ஒரு டாலர் எத்தனை ஆள பெருக்கணும் இலங்கை காசு வர வேண்டு. சரிதானே? அடுத்தது நாங்களுக்கு என்ன செய்ய போறோம்டா, நாங்கள் ஆல்ரெடி செஞ்ச மாதிரி யூசர் எங்களுக்கு ஒரு இன்புட்டை தரணும் இல்லையா? யூசர் வந்து சொல்லணும் எனக்கு இத்தனை நம்பரை மாத்தன்னு சொல்லி இல்லையா? அப்ப யூசர் இன்புட் சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுல நான் அந்த இன்புட்ன்றதை வச்சுக்கோன்னு சொல்றேன். enter the amount to convert. சரிதானே? நீங்க வந்துட்டு இப்ப அமௌண்ட்டை போடுங்க, நான் கன்வெர்ட் பண்ணி தரேன்னு சொல்றேன். ஓகே, அப்ப அமௌண்ட் அவர் டைப் பண்ணினா நாங்கள் அதை என்ன செய்வோம்? யூசர் இன்புட்டுக்குள்ள எடுப்போம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப இதால பெருக்கணும். என்ன யூசர் இன்புட் ஒரு 5 டைப் பண்ணா என்ன செய்யணும்? எனக்கு வந்துட்டு 5 தர 297 கொடுக்கணும். ஓகே, இப்போதைக்கு நாங்கள் ஈஸியா செய்யறதுக்கு நான் ஃப்ளோட்ல என்ன சொல்ற இன்டீஜரா செய்யறேன்னா ஃபுல் நம்பரா 297 ரூபாய் இல்லாட்டி 298 ரூபான்னு போடுவோமே. 298 ரூபாய். சரிதானே? ஓகே, இப்ப இது என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப இது யூசர் இன்புட் பண்ணின பிறகு நாங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். இல்லாட்டி டோட்டல் அமௌண்ட் ஒன்றை போடும். டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, சரிதானே, எக்ஸ்சேஞ்ச் ரேட் நம்ம எழுதுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா வழங்கப்படுத்தணும். தர யூசர். ஓகே தானே? இப்ப பாருங்க, நான் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிட்டு இப்ப நான் அதை ரன் பண்றேன். இப்ப ரன் பண்ண எனக்கு என்ன அமௌண்ட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. எனக்கு வந்து $5 என்னட்ட இருக்கு. சரிதானே? $5 என்னட்ட இருக்கு. இப்ப நான் இதை என்டர் பண்றேன். எனக்கு ஒன்றுமே வரையல. ஏன் ஒன்றுமே வரையலைன்னு சொன்னா, இதுக்கு கீழே நான் ஏதாவது பிரிண்ட் பண்ணி இருக்கிறேன்னா? இதுக்கு கீழே நான் ஒன்றுமே பிரிண்ட் பண்ணல. அப்ப பிரிண்ட் பண்ணினா தான் எங்களுக்கு அவுட்புட் வரும். சரிதானே? இப்ப நான் என்ன செய்யறேன்? பிரிண்ட் பண்ண போறேன். என்னத்தை பிரிண்ட் பண்ண போறேன்? இந்த டோட்டல் அமௌண்ட் தான் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் எங்கட அமௌண்ட், கால்குலேட் ஆன அமௌண்ட். விளங்குதா? அப்ப நான் இதை சேவ் பண்றேன். அமௌண்ட்டை டோட்டல் அமௌண்ட் எடுத்துட்டு நான் இதை சேவ் பண்ணிட்டு இப்ப இதை ரன் பண்றேன். சரி, இப்ப நான் திருப்பி நான் என்ன செய்யறேன்? 5 கொடுத்துட்டு என்டர் பண்ணினா எனக்கு வந்துட்டு இப்படி வருது. சரியா? 5 5 5 5 5 5 5 5 வருது. இதற்குரிய ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்க ஒரு 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 நம்பரால நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை பறிக்கணும் என்று சொன்னா அது அத்தனை டைம்ஸ் வரும். சரிதானே? இப்ப நான் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி திருப்பி ஒருக்கா செய்யறேன். இப்ப பாருங்க, ஜோன் இதை டைப் பண்றேன். இப்ப எனக்கு என்னன்னு செய்யுதுண்டா 298 தடவை ஜோன் 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 பிரிண்ட் பண்ணுது. விளங்குதா? அப்ப டேட்டா டைப்ஸ் இங்கதான் முக்கியமான ஒரு விஷயத்த செய்ய போகுது. அப்ப நீங்க வந்துட்டு டேட்டா டைப்ஸ் வந்துட்டு சிம்பிளா எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு இப்படியான எரர் எல்லாம் உங்களுக்கு தரும். ஓகே தானே? அப்ப முதல்ல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த யூசர் இன்புட்டோட டேட்டா டைப்பை பார்ப்போம். சரியா? அப்ப யூசர் இன்புட் எங்களுக்கு என்ன டேட்டா டைப் தருதுன்னு பார்ப்போம். சரியா? கிளியர் பண்ணிட்டேன். இருக்கிறேன், ஜோனை டைப் பண்றேன். இது பாருங்க, ஸ்ட்ரிங் என்ற ஒரு டேட்டா டைப்பை தருது. ஓகே தானே? திருப்பி நான் கிளியர் பண்ணிட்டு இப்ப நான் நம்பரை டைப் பண்றேன். 45 டைப் பண்றேன். அதுவும் என்ன செய்யுது? எனக்கு ஸ்ட்ரிங் என்றதை தான் தருது.
அப்ப ஒரு ஸ்ட்ரிங்க நாங்க வந்துட்டு ஒரு நம்பரால பெருக்கணும், ஒரு இன்டீஜரால பெருக்கணும், எங்களுக்கு அத்தனை டைம்ஸ் தான் எங்களுக்கு தரும். சரிதானே? அப்ப அதுக்குத்தான் இருக்கு ஒரு சொல்யூஷன். என்னன்னு சொன்னா, இந்த யூசர் இன்புட் ஸ்ட்ரிங்க எங்களால இன்டீஜரை மாத்த இயலும். அதை எப்படி மாத்துறதுண்டா, இத நாங்கள் ஐஎன்டி என்ற ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் பண்ண. ஓகே, சரிதானே? இப்போ இருக்கா பார்ப்போம். சாரி, இதை இப்ப நாங்க வந்துட்டு செய்ய மாட்டோம். இப்ப நான் டோட்டல் அமௌண்ட்டை பார்க்குறேன். ஓகேயா? இப்ப கிளியர் பண்றேன். அமௌண்ட் கன்வெர்ட் 45. ஓகே தானே? எனக்கு இப்ப பெருக்கி விட வந்துச்சு. விளங்குதா? திருப்பி நான் இன்னும் ஈஸியா பார்ப்போம். $1 கொடுக்குறேன். $298. சரிதானே? என்கிட்ட வந்துட்டு இப்ப $2. விளங்குதா? $596. சரியா? அப்ப இப்ப எங்களை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஓகே தானே? இது எத்தனை பேருக்கு விளங்கினாங்களோ தம்ஸ் அப் தாங்க. அப்பம் ஓகே, கிரேட், சூப்பர். ஸோ இது சம்பந்தம் தான் எனக்கு சேட்ல போடுங்க. ஓகேவா? ஓகே, இப்ப எங்களால ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு வேலையை செய்துட்டோம். இப்ப ஒரு ப்ரோக்ராம் இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது ப்ராடக்ட் இல்லாட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏதாவது ஒன்று இது பண்ணா சரி. இப்ப நாங்க இப்ப எழுதினது ஒரு ப்ரோக்ராம், ஒரு ப்ராடக்ட் ஒன்று மாதிரி தான். இதே ஃபேஸ்புக்கும் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் தான். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமும் ஒரு ப்ராடக்ட் தான். சரிதானே? ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. இது எங்களுக்கு என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது? எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கால்குலேட் பண்றது எங்களுக்கு சால்வ் பண்ணுது. சரிதானே? அப்ப ஃபர்ஸ்ட் லைன் இப்படித்தான் இருக்கு. அப்ப ப்ரோக்ராம் நீங்க பண்ணீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு அவுட்புட்டை எடுப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? அதை இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணுவீங்க, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. விளங்குதானே? ஓகே, அப்ப எங்கட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் முடிஞ்சு. அப்ப இதை வந்துட்டு வெர்ஷன் 1 சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் வெர்ஷன் முடிஞ்சு. சரிதானே? ஓகே, இப்ப நாங்கள் செகண்ட் வெர்ஷனுக்கு போவோம். ஓகேயா? இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதோட செகண்ட் வெர்ஷனுக்கு போக போறோம். செகண்ட் வெர்ஷன் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண போகுது. சரிதானே? இப்ப என்ன எரர் இதுல வரும், நீங்க என்ன 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 எரர் வரும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்து இதுல கேட்க என்டர் தி அமௌண்ட் டு கன்வெர்ட். சரியானே? நான் வந்து யூசர் வந்துட்டு நம்பரை தான் டைப் பண்ணணும் இல்லை, நான் போய் யோன்னு டைப் பண்றேன். பயப்படுறது. ஆனா இதை வந்துட்டு உங்களுக்கு ரீடபிளா தான் இந்த எரர், இந்த எரரை நீங்க ரீட் பண்ணி அதை பிக்ஸ் பண்றதுதான் ப்ரோக்ராமிங்ல அரைவாசி வரப்போகுது. ஓகேயா? அப்ப இந்த எரர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை பிக்ஸ் பண்ணணும். அப்ப உங்க நார்மலா சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, ஒரு ப்ரோக்ராமரா, ஒரு ஜூனியரா, இன்டர்னா நீங்க ஜாயின் பண்றீங்க, இல்லாட்டி உங்களோட கோடிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு 1 இயருக்கு உங்களோட ஒரு 80% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு போக நீங்க வந்துட்டு அந்த கன்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரிதானே? ஓகே, அப்ப நீங்க எரர் வருதுன்னு சொன்னா, அப்பெல்லாம் நான் செய்யறதெல்லாம் எரர் வருது, நான் தொட்ட இடம் எல்லாம் வடி ஒழியுதுன்னு சொல்லி யோசிக்காங்க. சரிதானே? ஓகே, எந்த ஒரு சீனியர் இன்ஜினியருக்கும் எரர் வரத்தான் செய்யும். அப்ப ஆனா சீனியர் இன்ஜினியருக்கும் ஜூனியருக்கும் என்ன வித்தியாசம்? சீனியர் இன்ஜினியர் எரரை பார்த்து வாசிச்சு அதை பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஜூனியர் இன்ஜினியர்ஸ் என்ன செய்வாங்க? அதை பார்த்து பயந்துருவாங்க. ஓகே தானே? ஓகே, ஃபைன். இப்ப இதுல பாருங்க, இதுல என்ன எரர் வருது? வேல்யூ எரர், இன்வாலிட் ரிட்டர்ன் ஃபார் இன்டீஜர் வித் பேஸ் 10. ஜோ என்ன அர்த்தம்ட்டா, இதுல நாங்க வந்துட்டு இன்டீஜருக்கு டர்ன் பண்றோம். 10 வரைக்குள்ள இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு இன்டீஜரா மாறும். பட் ஜோன் வரைக்குள்ள ஜோன் ஒரு இன்டீஜர், ஜோனுக்கும் நம்பருக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன, ஜோனுக்கும் நம்பருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இதை வந்துட்டு எங்களால கன்வெர்ட் பண்ண இயலாது என்றுதான் இந்த எரர். சரிதானே? அப்ப இந்த எரரை பிக்ஸ் பண்றதுக்கு எங்களுக்கு வேற வழி இல்லை. யூசர் எப்படியும் டைப் பண்ணலாம் இல்லையா? யூசருக்கு வந்துட்டு இதுக்குள்ள உலகம் பெரிய பந்தி போட்டாலும் பந்திய வாசிக்க பஞ்சில டைப் பண்ணி போடுவாங்க இல்லையா? அப்படித்தான் யூசர்ஸ் இருப்பாங்க. அப்ப இதுல வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி பைத்தன்ல ஒன்று இருக்கு. ஓகே தானே? அதை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, அதை இப்படி யூஸ் பண்ணுவோம். ட்ரை. சரிதானே? ட்ரை. இதை என்ன சொல்ல போறேன்டா பைத்தனுக்கு, இதை நீ இப்ப ட்ரை பண்ணு. சரிதானே? அதுக்கு பிறகு என்ன செய், எக்ஸெப்ட் வேல்யூ எரர்
இதான வேல்யூ எரர். இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு குயிக்கா சொல்லித்தரேன். இதை நீங்க பேர்ந்து படிக்கலாம் as e. சரிதானே? இது வேல்யூ எரரை நான் இப்ப ஈம் என்று சொல்லி எடுக்க போறேன். ஓகே தானே? அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா சம் ஒரு பிரிண்ட் பண்றேன். சம் எரர் occurred. சரிதானே? இப்ப நான் இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டேன். ஓகேயா? இப்ப நான் திருப்பி போய் இதை ரன் பண்றேன்னு பாருங்க. ஜோன் டைப் பண்ணினா ஓகே வெயிட் ட்ரை எக்ஸெப்ட் ஓகே. இதுல வந்துட்டு நேம் வருது ஏன் டோட்டல் அமௌண்ட். ஓகே, இது வந்துட்டு பிளாக் வருது. எஸ், அமௌண்ட் இஸ் 0. ஓகே, இப்போ இருக்கா பாப்போம். ஜோன் ஓகே, சம் எரர் occurred வருது. ஓகே, இதுல என்ன நடந்ததுன்னு சொன்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டை நாங்க வந்து இதுல நம்பர் இல்லாட்டி எங்களை கொண்டு பிரிண்ட் பண்ணிடலாம்ன்ற எரர் வந்தது. ஸோ நான் இப்போ என்ன செஞ்சேன்னா டோட்டல் அமௌண்ட்டை ஏர்லியாவே இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இனிஷியலைஸ் பண்ணாமலே எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம இருந்தது. ஸோ இதுக்கு பின்னுக்கெல்லாம் குட்டி 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 கன்செப்ட்ஸ் இருக்குது. சரிதானே? அப்ப இந்த கன்செப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கோர்ஸ் வந்து நாங்க ட்ரெண்ட் செட்டால செய்யறது. இப்போ நீங்க அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா இதுக்கு பின்னுக்கிற குட்டி 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 அந்த கன்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வழியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால இப்படி வந்துட்டு ஸ்பீடா ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஒரு சால்வ் பண்ணக்கூடிய வேயை வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த லைக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தன் என்னதுக்கு நாங்க இன்ட்ரோ பண்ணா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க ஒரு ஜஸ்ட் இருக்கா போய் பார்க்கணும், எனக்கு கோடிங் வருமா, எனக்கு கோடிங் பிடிக்குமா இல்லையான்னு சொல்லி ஜஸ்ட் வந்து வெளியே இருந்து அப்பயே படிச்சிருக்கலாம்னு யோசிக்கவும் கூடாது. இப்ப வந்து லைக் படிக்காம விட்டது நல்லன்னு யோசிக்க கூடாது. அதை வந்து ட்ரை பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நீங்க முடிவு எடுக்கலாம். ஓகே, சரி வராது, செட் ஆகாது, நீ வந்துட்டு கோடிங்க விடுவோம். இல்லாட்டி வந்துட்டு வா கோடிங் தான் நீ வந்துட்டு எனக்குரிய ஃபீல் அப்படின்னு சொல்லி உங்களை ஃபைன் பண்றதுக்குரிய விஷயங்கள்லாம் அதுல உங்களுக்கு மெயினா சொல்லி தருவோம். மற்றது இப்ப யூனிவர்சிட்டிஸ் நீங்க போக போறீங்க, இப்ப ஏ லெவல் எடுத்தாக இருக்கிற அப்படின்னால யூனிவர்சிட்டி கடைசியா நீங்க போக போறீங்கன்னு சொன்னா நிறைய யூனிவர்சிட்டியில நிறைய கோர்சஸுக்கு வந்துட்டு ஃபண்ட் லைக் பைத்தன் வந்துட்டு மொடியூலா இருக்குது. ஸோ அப்ப உங்களுக்கு அதை லேர்ன் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரிதானே? ஓகே ஓகே ஃபைன். ஸோ அப்ப இந்த அளவு வந்துட்டு இப்ப பாருங்க எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்குரிய அவுட்புட் வந்து கிடைச்சிச்சு. இப்ப ஏதாவது பிள்ளையா டைப் பண்ணாருன்னு சொன்னா சம் எரர் occurred அப்படின்னு சொல்லி நான் இப்ப போட்டுட்டேன். சரிதானே? ஓகே, இதை வந்துட்டு ஒரு ப்ராடக்டா நான் வந்துட்டு பில்ட் பண்ண போறேன். சரிதானே? ஓகே, முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா இதுக்கு இதை நான் வந்துட்டு கொஞ்சம் குயிக்கா கொண்டு போறேன். டி கிண்டர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மொடியூல் ஒன்று இருக்கு. இப்போ டி கிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இப்ப சரி, இதோட கோட் வந்து நான் சில இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவேன். சொன்னா கொஞ்சம் டைம் மட்டும் இருக்கிறபடினால நான் உங்களுக்கு லைட்டா விளங்கப்படுத்தி நான் அந்த விஷயத்த உங்களுக்கு போட்டுட்டு நான் அதை ஒரு அவுட்புட்டா நான் எடுக்கணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். சரிதானே? ஓகே ஃபைன். இப்ப இதுல பாருங்க நான் வந்து டி கிண்டர்ன்றதை இம்போர்ட் பண்றேன். ஓகே தானே? அப்ப டி கிண்டர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா எங்களால வந்துட்டு லைக் டி கிண்டர்ன்ற ஒரு மோடியூல். சரிதானே? இப்ப நீங்க வந்துட்டு டி கிண்டர்ன்றது GUI ப்ரோக்ராமிங். சரி, இப்ப GUI ப்ரோக்ராமிங் இப்ப ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு தானே இதுல. இப்படி நீங்க வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு ப்ரௌசர் இருக்கு, போட்டோஷாப் யூஸ் பண்ணிருப்பீங்க, CapCut அப்படின்னு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி பாதிக்கிறது. அந்த ப்ரோக்ராம வந்துட்டு அப்படி ஒரு விண்டோவோட ஓபன் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த டி கிண்டர்ன்றது ஹெல்ப் பண்ணுது. சரிதானே? நீங்க உங்களை குட்டி லைக் பெரிய ஸ்கேல் எல்லாம் ஒரு லைக் மைக்ரோசாஃப்ட் வேர்டோ இல்லாட்டி போட்டோஷாப் மாதிரி பெரிய இது செய்யாட்டிலும் எங்களால சிம்பிளான அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த டி கிண்டரை யூஸ் பண்ணி. ஓகே தானே? அப்ப அதைத்தான் நாங்கள் இப்ப செய்து பார்க்க போறோம். ஓகே தானே? அப்ப யா அதைத்தான் நாங்கள் இப்ப செய்து பார்க்க போறோம். அப்ப டி கிண்டர்ன்றதை யூஸ் பண்ணித்தான் நாங்கள் இப்ப செய்ய போறோம். ஓகே தானே? ஃபைன்.
ஓகே, இப்ப பாருங்க நான் வந்துட்டு டிகே என்ற நேம்ல இம்போர்ட் பண்ணிட்டேன் இந்த ஃபைல்ல. ஓகே தானே? இப்ப நான் ஃபுல்லா கிளியர் பண்றேன். கிளியர் பண்ணிட்டு இதுக்கு நாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செய்வோம். ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு செட் ஆஃப் லைக் நாங்க ஒரு 20 லைன் ஆஃப் கோட் இருக்குன்னு இந்த 20 லைன் ஆஃப் கோட் நாங்க ரீயூஸ் பண்றது அதை வந்துட்டு ஒரு லைக் ஒரு பண்டில் ஆகுறது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே தானே? ஓகே, அப்ப அதை நான் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ரூட் என்ற வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அதுல tk.tk வந்துட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணு என்ற மாதிரியான ஒரு கமாண்ட். சரிதானே? ஓகே, இப்ப இதுல அதோட இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுன்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கு வந்துட்டு அடுத்தது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ரூட்டுக்கு ஒரு டைட்டில் வைக்க போறேன். சரிதானே? இந்த டைட்டில் என்னன்னு சொன்னா usb to lkr converter. இதை நான் இப்ப சேவ் பண்ணி போறேன். சரிதானே? இப்ப நான் கிளியர் பண்ணிட்டு இப்ப இதை வந்துட்டு பைத்தன் app.py இதை ரன் பண்றேன். ஓகே, யா சாரி, நான் இதை டிகே கேபிட்டலா போட்டேன். இந்த எரரை நான் ரீட் பண்ணி செய்யறதானே. இப்ப நீங்க இந்த எரர்ஸ் வந்துன்னு சொன்னா நீங்க ஒன்றும் யோசிக்காங்க. இல்லை என்ன அட்ரிபியூட் எரர் மாடியூல் டிகே டேஸ் நோ அட்ரிபியூட் ஆஃப் டிகே டிட் யூ மீன் டிகே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிகே கேபிட்டல் டிகே இல்ல ஸ்மால் டிகே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் இது பண்றேன். இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி ஜியோமெட்ரி போடணும். ஓகே, நான் அதுக்கு பிறகு பட் ஜியோமெட்ரியும் போடணும். லைக் 400 into 500 போடணும். வெயிட், ஓகே, ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இது ரன் ஆயிட்டு. ஓகே தானே? இப்போ ஓகே, இதெல்லாம் நான் வந்துட்டு இப்போ செட் பண்றேன். ஓகே தானே? இப்போ இதுக்குரிய டைட்டில் நான் போடுறேன். அதுக்கு பிறகு ஜியோமெட்ரினா எவ்வளவு அகலம் எவ்வளவு உயரம் இருக்கணும்ன்றது. சரிதானே? எவ்வளவு அகலம் எவ்வளவு உயரம் அந்த விஷயத்த செட் பண்றது 400 தர 500 நான் கொடுக்குறேன். அதுக்கு பிறகு நான் இதை ரூட் டாட் மெயின் லூப் பண்ணுவேன். அப்ப இதுதான் வந்து என்ன செய்யும், அதை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே தானே? ஓகே, இப்ப நான் பாருங்க, இப்ப ரன் பண்றேன். எனக்கு மற்ற வருது, இதுதான் அதுக்குரியது. சரி, இப்ப யூஎஸ்டி டு எல்கேஆர் கன்வெர்டர் இங்க வருது பாருங்க, யூஎஸ்டி டு எல்கேஆர் கன்வெர்டர். அப்ப இதுதான் டைட்டில். விளங்குதா? அப்ப மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு எப்படி டைட்டில் வருதுன்னு உங்களுக்கு விளங்குதா? மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இப்ப இதுக்கு லைக் ஒரு அப்ளிகேஷனுக்கு இப்படிதான் டைட்டில் வரும், யூஎஸ்டி டு எல்கேஆர் கன்வெர்டர், யூஎஸ்டி டு எல்கேஆர் கன்வெர்டர். ஓகே தானே? சோ இப்படித்தான் வந்துட்டு நாங்க வந்துட்டு செட் பண்றோம். சரிதானே? இதோட நான் இன்னும் சில கன்ஃபிகரேஷன் செட் பண்ண போறேன். சரிதானே? அதுல என்ன விஷயம்னு சொன்னா root டாட் கன்ஃபிகர்னு சொல்லி இருக்கு. சரிதானே? இதுக்குள்ள வந்து உங்களுக்கு நிறைய செட்டப்கள் செட் பண்ணி கொள்ளலாம். அதுல வந்து நான் என்ன செய்ய போறேன்னா பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுக்க போறேன். ஓகேவா? இப்ப நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற ஒரு கலர் இருக்கு, டார்க்கான கலர். ஹேஷ்டேக் இது ஹேஷ்டேக் இதுல இருந்தே காப்பி பண்ணிட்டு வரேன். ஓகே தானே? ஓகே, இப்ப இதை வந்துட்டு ஓகே, இப்ப பாருங்க, நான் இந்த ஒரு ஸ்ட்ரிங்க இதுக்குரியதை பாஸ் பண்ணேன். சரிதானே? இது வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் படிக்க உங்களுக்கு என்ன பெட்டரா இது வழங்கும். சோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு அதை போறேன். சரிதானே? இந்த கன்செப்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கன்செப்ட் நிறைய பிறகு இருக்கு. சரிதானே? இப்ப பாருங்க, இதோட பேக்ரவுண்ட் வந்துட்டு கலர் மாறிடுச்சு. அப்ப இதுல நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க, பேக்ரவுண்ட் பிஜி என்றது இந்த கலரை செட் பண்ண, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இதோட கலர் மாறிட்டு. ஓகே தானே? ஓகே ஃபைன். சோ இப்ப நான் அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு என்ன ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ண போறேன், ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ண போறேன். அதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். சோ நான் குயிக்கா அதை கொண்டு போறதுக்காண்டி. சரிதானே? ஓகே, ஓகே தானே? இது என்னன்னா ஒர்க் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணி தான் அவர் ரெண்ட பண்ணணும். சரிதானே? ஒர்க் ஆகும். க்ளோஸ் பண்ணி செய்யற மாதிரி இருக்கும்.
ஓகே, இப்ப நான் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேமுக்குள்ள இன்னொரு லேபிள் சொல்லி ஒன்று யூஸ் பண்ண போறேன். ஓகே தானே? லேபிள்னு சொல்றது என்ன பண்ணுச்சுன்னா tk.label. இந்த லேபிள்ல தான் நாங்க வந்துட்டு என்ன செய்யணும் அந்த விஷயங்களை நாங்கள் இது பண்ணுவோம். சரி தானே? இப்ப எனக்கு கேக்குது எது இதுக்குரிய மாஸ்டர், அதாவது இருக்கு. சரி, அந்த மெயின் ஃப்ரேம் அந்த இதுக்குள்ள இருக்க போகுதுன்னா ரூட்டுக்குள்ள இருக்க போகுது. அதாவது ரூட்னா என்ன? ரூட்னா அந்த ஃபுல் விண்டோ. என்னென்ன ஃபுல் விண்டோன்னு சொல்றேன்னு சொன்னா இந்த பாருங்க, இந்த பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுத்து சாரி இந்த ரூட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் கலர் இதுல அப்ளை ஆகிருக்கு. இதுக்குள்ள பாருங்க ஒரு டொட் மாதிரி இருக்கு. அதுதான் வந்துட்டு இந்த ஃப்ரேம். அப்ப இந்த ஃப்ரேமுக்கு இன்னொரு கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, அது உங்களுக்கு அடுத்த தெரியும். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த லேபிள் எங்க வரணும்? மெயின் ஃப்ரேமுக்கு உள்ள வரணும். அதுல வந்து நான் என்ன செய்வோம், டெக்ஸ்ட ஷோ பண்ண போறேன். கன்வெர்ட் USD to LKR சொல்லி போறேன். சரியா? இப்ப பாருங்க, இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்றேன்னு சொன்னா இது பாருங்க, இதுல நான் ஃபுல்லா இருக்காரு. இதே மாதிரி சில இன்னும் ஒரு அடிஷனல் டீடைல்ஸ் கொடுக்க போறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு இதுல வந்துச்சு. சரிதானே? ஓகே, இதுல தவிர நான் இந்த ஃபொண்ட் சைஸ் அதில் நான் சொல்லல தானே. இதுல ஃபொண்ட் வந்துட்டு என்னவா இருக்க போகுது? ஹெல்வெட்டிகா அப்படின்ற ஃபொண்ட் நம்பர் 20 நம்பர்ல போர்ட்ல இருக்க போகுது. அதே மாதிரி அதோட பேக்ரவுண்ட் கலர் என்ன, அதோட ஃபோர் கிரவுண்ட் கலர் என்ன, அடுத்தது இதோட பேடிங் ஒரு இந்த அளவு இருக்க போகுதுன்ற வருது. சரிதானே? இப்ப இப்படி வந்துட்டு நான் இதை செட் பண்றேன். ஓகேயா? இப்ப பாருங்க, எனக்கு USD to LKR கன்வெர்ட் டைட்டில் வந்துட்டு. சரிதானே? USD to LKR என்ற இது வந்து டைட்டில் வந்துட்டு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா அடுத்த விஷயத்த கிரியேட் பண்ண போறேன். ஓகே தானே? ஓகே, இது என்னதுன்னு சொன்னால் இப்படி வந்துட்டு கம்போனண்டா உங்களால கம்போனன்ட் மீன்ஸ் ஒரு விஜெட்டை உங்களால கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி லைக் கிரியேட் பண்ணி கொண்டு போறதுதான் இந்த இதை வச்சுட்டு கோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்படித்தான் நிறைய லைக் வேற சாஃப்ட்வேர்களும் கோட் பண்றது. சரிதானே? இப்ப பாருங்க, நான் இதுல என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா ஒரு என்ட்ரி ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்றேன். இன்னொரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் அந்த இதுக்குள்ள இருக்க போது மெயின் ஃப்ரேமுக்கு இருக்க போது. ஆல்ரெடி லேபிள் வந்துட்டு இந்த இதுவும் மெயின் ஃப்ரேமுக்கு தான் இருக்குது. இந்த என்ட்ரி ஃப்ரேம்ன்றது வந்துட்டு இன்னொரு மெயின் ஃப்ரேமுக்குள்ள இருக்க போது. அதுக்கு லைக் அந்த பேக்ரவுண்ட் கலர் இந்த சேம் பேக்ரவுண்ட் கலர் தான் நான் கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கு பிறகு அதுக்கு வந்துட்டு ஒரு பேடிங் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ள இன்னொரு லேபிள் கிரியேட் பண்ண அந்த லேபிள்ல நான் என்ன செய்யறேன், என்டர் USD அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்கிறேன். சரிதானே? அப்ப இதை வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொன்னா பாருங்க, USD to LKR அடுத்தது என்டர் USD என்றது இங்க நார்மலா வந்திருக்கு. இப்ப அடுத்தது எங்களுக்கு தேவை என்ன? டேட்டா வரணும் இல்லையா? எங்களுக்கு வந்துட்டு டேட்டாவை யூசர் இன்புட் பண்ண வேண்டி வரும். அப்ப அந்த இதுக்கு நாங்கள் யூஸ் பண்றதுக்கு சரிதானே, அதுக்கு ஒரு போட போகுது. சரிதானே? ஓகே, நான் இதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றேன்னா ஃபுல் ஸ்கிரீன்ல தெரிகிறதுக்கு. சரிதானே? ஓகே, இப்ப பாருங்க, ஓகே ஓகே இப்படி வரையக்கல எங்களுக்கு வந்துட்டு இந்த வேரியபிள் வந்து தேவை. வேரியபிள்னு சொன்னா என்ன? வேரியபிள் சொன்னா தானே உங்களுக்கு அந்த வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண வேணும். சரி, அப்ப இந்த tkinterல வந்துட்டு எப்படி வேரியபிள் கிரியேட் பண்றேன்டா, சரிதானே, உங்களுக்கு வந்துட்டு வேரியபிளுக்கு ஒரு நேம் வந்து தேவை. அது வந்துட்டு என்ன டைப் பண்றதை இப்படி நாங்க கிரியேட் பண்ணுவோம். சரிதானே? USD என்ற வேரியபிள் அது வந்துட்டு எங்களுக்கு ஸ்ட்ரிங் வேரியபிளா இருக்கணும். சரிதானே? இதை வந்துட்டு நாங்க இனிஷியலைஸ் பண்ணிட்டு இந்த USD வேரியபிளை இந்த லைக் இந்த என்ட்ரிக்கு நாங்க வந்துட்டு கொடுக்குறோம். ஓகே தானே? இப்ப நான் இதை சேவ் பண்ணி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி இதை ரன் பண்றேன். சரிதானே? ஓகே ஃபைன். இப்ப பாருங்க, எங்களுக்கு டைப் பண்ணக்கூடியது வந்துட்டு இந்த டைப் பண்ணக்கூடியது எப்படி வருது அப்படின்னு சொன்னா இதுல பாருங்க USD என்ட்ரி எங்களுக்கு எடுக்க போறோம்.
என்ட்ரி என்றது இங்க யூஸ் பண்றது வந்துட்டு என்னத்துக்குன்னு சொன்னா டேட்டாவை என்டர் பண்றதுக்கு. டேட்டாவை என்டர் பண்ற ஒரு இடத்தை தான் என்ட்ரி என்று சொல்றது. சரிதானே? இப்ப யூசர் வந்து இங்க டைப் பண்ணக்கூடிய இருக்கு தானே, இதுதான் என்டர் பண்ணக்கூடிய இடம் தானே, அதான் வந்துட்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றது. சரிதானே? அப்ப இந்த இடத்துல டேட்டாவை யூசர் என்டர் பண்ண போறார். ஓகே தானே? அப்ப இது முடிய நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு கன்வெர்ட் லைக் ஏதாவது ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணணும் இல்லையா? அப்புறம் நான் இதுல என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். சரி, அப்ப அந்த பட்டன் என்ன அப்படின்னு சொன்னா கன்வெர்ட் பட்டன். சரி, சிலதெல்லாம் நான் டைப் பண்றேன் என்னதுக்கெல்லாம் நீங்க பாக்குறதுக்கான டிகே டாட் பட்டன் சொல்லியிருக்காங்க. டிகே டாட்ல உங்களுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. பட்டன், லேபிள், லேபிளும் பட்டனும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். லேபிள்ன்றது சும்மா டெக்ஸ்டா கொண்டாடுறதுக்கு, இல்லை செக் பட்டன், லைக் அடுத்து என்ட்ரி நாங்கள் போய் யூஸ் பண்ணி நாங்கள் என்ட்ரி என்னது ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்குரிய பாக்ஸ். ஓகே தானே? அப்படி வந்துட்டு நிறைய விஷயம் இருக்கு. ஃப்ரேம் யூஸ் பண்ணாங்க, கிரிட் இருக்கு, இமேஜ் ஒன்று லோட் பண்ண போறீங்கண்டா அப்படின்னு சொல்லி இதுல எக்கச்சக்கமான என்ன சொல்றது எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை செய்யலாம். என்னென்ன வகையான எலிமெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அந்தந்த வகையான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இதுல இருந்து யூஸ் பண்ணலாம். ஆனா அதை யூஸ் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு பைத்தன் பேசிக்ஸ் தெரியும். சரிதானே? நான் இந்த இன்றைக்கு செய்யற கூட நான் உங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுவேன். எங்களோட குரூப்ல நான் ஷேர் பண்ணுவேன். அதை நீங்க காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே தானே? இந்த கோடை நான் ஷேர் பண்ணுவேன். பட் உங்களுக்கு இன்னும் ஒரு புதுசா செய்யணும்னா லைக் பைத்தன் தெரிஞ்சுன்னு சொன்னா சரி. ஓகே, இப்ப நான் பட்டனுக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா டிகே பட்டனை நான் கிளிக் கொடுக்குறேன். இதை வந்துட்டு முதலாவது என்னது எங்க வரணும் இது வந்துட்டு மெயின் ஃப்ரேம்ல வரணும். சரிதானே? என்ன டெக்ஸ்ட் இருக்கணும், கன்வெர்ட் என்று சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும். சரிதானே? அடுத்தது ஃபொண்ட் இருக்கணும். இந்த ஃபொண்டை நாங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். சாரி, ஃபொண்ட் எங்க இருக்கு? இந்த ஃபொண்டை நாங்கள் அப்படியே காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணுவோம். சரியா? இந்த ஃபொண்டை நாங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் லைக் ஃபோர்கிரவுண்ட் கலர் கொடுக்கலாம். இப்போதைக்கு அது இருக்கட்டும். ஓகே, பிஜிஎம் நான் கொடுத்துருவோமே. பிஜி வந்துட்டு அது ஆல்ரெடி பார்த்து வச்ச கலர் இருக்கு. சரிதானே? இப்ப பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்கேன். அப்ப இப்ப பாருங்க இந்த பட்டன் வந்து என்ன ஆக போகுது, இந்த மெயின் ஃப்ரேமுக்குள்ள வரப்போகுது. சரிதானே? இதை நான் கிளியர் பண்ணிட்டு இதை திருப்பி ரன் பண்றேன். ஓகே, ஓகே, இது பாருங்க விளங்குதா? கன்வெர்ட் ஒரு பட்டன் வந்துச்சு. ஓகேயா? அப்ப இதுல இன்னும் கொஞ்சம் நீட்டா நான் ஆல்ரெடி செய்திருந்தது நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். அதுல ஃபோர்கிரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. இந்த பட்டன்ல பாருங்க, பட்டன் பேஸ்ட் பண்றேன். இதுல பாருங்க பேக்ரவுண்ட் கலர், ஃபோர்கிரவுண்ட் கலர் இருக்கு. அதுக்கு பிறகு எல்லாம் இருக்குது, லைக் ஆக்டிவ் பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கு. சரிதானே? இப்போ வந்து இந்த கொமாண்டை மட்டும் நான் கட் பண்றேன்னா கொமாண்டை மட்டும் டெலிட் பண்றேன். கொமாண்ட் என்னதுக்கு யூஸ் பண்றேன் நான் அடுத்தது சொல்றேன். சரிதானே? ஓகே, இப்போ பார்ப்போம். இப்ப பாருங்க, வெயிட். ஓகே, இதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு சரி, இப்ப இது முடிய நான் எப்படி இதை வந்துட்டு ஒரு EXE ஃபைல யூஸ் பண்றேன்னு சொல்லுவேன். சரியா? EXE ஃபைல் எத்தனை பேருக்கு தெரியும்? EXE ஃபைல் தெரிஞ்சா ஒரு தம்ஸ் அப் தாங்க ஆகும். EXE ஃபைல நான் என்ன தெரியுமென்றாக EXE ஃபைல உங்களுக்கு இதை எப்படி கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லி தரேன். அப்ப இதுக்கு பிறகு நீங்களே வந்துட்டு இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க ட்ரை பண்ணி உங்களாலையும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தானே? ஓகே, ஃபைன். இப்ப பாருங்க, இப்ப நான் வந்துட்டு கடைசியா என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, எங்களுக்கு இப்படி ஒரு டிசைன் எடுத்துட்டேன். ஓகே தானே? இப்ப இந்த டிசைனிங் முடிச்சுட்டோம். டிசைனிங் வந்துட்டு இவ்வளவு தான். ஓகேயா? ஓகே, இப்ப நாங்க வந்து என்ன செய்யணும்டா கன்வெர்ட்டை கிளிக் பண்ணினால்
எங்களுக்கு என்ன செய்யணும், இதுல டைப் பண்ணிட்டு 45 டைப் பண்ணிட்டு கன்வெர்ட்டை கிளிக் பண்ணா எங்களுக்கு ஒரு அவுட்புட் வரணும். ஓகே தானே? அவ்வளவுதான் விஷயம் இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். ஓகே தானே? ஓகே, அப்ப அதுக்கு வந்துட்டு நான் ஒரு லேபிளும் போட்டு வரேன் எங்களுக்கு அவுட்புட் வாரத்துக்கு. ஓகே தானே? எங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வாரத்துக்கு ஒரு வேரியையும் போட்டு வரேன். சரிதானே? ஓகே, இதுக்கு வந்துட்டு ரிசல்ட் என்ற ஒரு வேரியபிளும் தேவை. நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ண மாதிரி இதுக்கு ரிசல்ட் வேரியபிளையும் கிரியேட் பண்ணிடுவோம். அதோட ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. சரிதானே? ஓகே ஃபைன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் வரப்போகுது. எங்களுக்கு எல்லாமே ரெடி. இனி இதுல டைப் பண்ணினா எங்களுக்கு இதுல ரிசல்ட் வர மாதிரி செய்யணும். செய்தா எங்களுக்கு இது ஓகே இல்லையா? இதுல விளங்கிட்டா? இது விளங்கிட்டுன்றாங்களோ? தம்ஸ் அப் தாங்க. ஆபம் டவுட்ஸ் இருந்தா நீங்க இருக்க சேட்ல போடுங்க. நான் உங்களுக்கு சேட்ல போட்டீங்கன்னு சொன்னா நான் இது பண்ணலாம். நீங்க நிறைய பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் குயிக்கா கொண்டு போயிட்டேன் சில விஷயங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே தானே? இப்போ ஓகே, டவுட்ஸ் இப்போ இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னா ஏதாவது டவுட் வந்தா நீங்க சேட்லயே போடுங்களா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துட்டு. ஓகே, இப்போ நாங்க வந்துட்டு இப்படி ஒரு கோடு எழுதிட்டோம். இப்ப பாருங்க, இந்த கோட் வந்துட்டு ரீடபிளா இல்லை. எங்களுக்கு நிறைய கோட் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இதை வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனா மாத்திடுவோம். இந்த கோடையும் அப்படியே நான் நிலைய கட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட போறேன். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறேன்னு சொன்னா டெஃப் டிஇஎஃப் சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம். இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல என்ன செஞ்சாங்க, அதுக்குரிய யூஐ தான் கிரியேட் பண்ணினாங்க. அப்ப கிரியேட் யூஐ சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் சரி கிரியேட் அண்டர்ஸ்கோர் யூஐ போடுவோம். சரி, இதுதான் ஃபங்க்ஷன் நேம். இதுக்கு டபுள் டாட் போட்டு என்டர் பண்ணிட்டு நான் இப்ப பேஸ்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நிறைய எரர்ஸ் வரும். இந்த எரர் என்ன அப்படின்னு சொன்னா சரிதானே, பைத்தனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு லைக் மற்ற லாங்குவேஜ்ல என்ன செய்வோம்னு சொன்னா இதை வந்து செமிகோலன் சொல்லுவாங்க. இந்த செமிகோலன் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். பைத்தன்ல செமிகோலன் அடிக்கடி நாங்க யூஸ் பண்றது இல்லை. பைத்தன்ல வந்துட்டு எப்படி நாங்க கோடை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம்னா ஸ்பேஸ் ஆல. சரிதானே? அப்ப நாங்கள் ஒன்றுக்கு உள்ள என்ன எழுத போறோம்னா அதுக்கு ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும். சரிதானே? அந்த ஸ்பேஸ் இப்படி இருக்கும், விளங்குதா? உள்ள இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதான் இந்த கோட் இருக்குண்டா இந்த ஃபங்க்ஷன் அது ரெண்டாம் இல்ல உள்ள. எனக்கு தெரியாதுன்றாக தாம்ஸ்டா வந்தாங்க, அப்போ தெரியுமன்றாக தாம்ஸ் தாங்க. அப்போ கீபோர்ட்ல டேப் பண்ற ஒரு பட்டன் இருக்குது. யா சில ஓகே, சில பேருக்கு தெரியாது, எல்லாருக்குமே தெரியும். ஓகே, டேப் பண்ற பட்டன் இருக்கு. அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். பெரிய அளவுல ஸ்பேஸ் இல்லை, என்டர் கொடுத்தா அடுத்த லைன்ல போற மாதிரி டப்பை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். பாருங்க, டப் பட்டன் அமர்த்தா உள்ள போகுது அந்த கேசர். தானே? அப்ப இப்படித்தான் இதை கண்ட்ரோல் பண்றோம். அப்ப இந்த டெஃப் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நீங்க அந்த கோட் எழுதணும்ட்டா அதுக்குள்ள அதை என்டர் பண்ணி கூட ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே தானே? ஓகே, இப்போ ஃபங்க்ஷனுக்கு உள்ள நாங்கள் இந்த கோடை தூக்கி போட்டுட்டோம். சரிதானே? இப்ப நான் இதை சேவ் பண்ணி போட்டு சரிதானே சேவ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்றேன். இப்ப நான் இதை ரன் பண்ணினா எனக்கு ரன் ஆகாது. ஏன் எனக்கு ரன் ஆகாதுன்னு சொன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறது கட்டித்தனம் இல்லை. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணாட்டி எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. இல்லைங்க, இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் யூஐ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு இப்போ ஒர்க் பண்ணணும்டா கிரியேட் யூஐன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு சரிதானே, நீங்க ஒரு பூனைக்குடி வளர்க்குறீங்கன்னா அந்த பூனைக்குடி ஒரு பேர் வைக்கிறீங்கன்னா அந்த பேரை கூப்பிட்டா தானே அதுக்கு வந்துட்டு இதுதான்ன்றது தெரியும். அத மாதிரி தானே இப்ப இதுக்கு நாங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாட்டி கம்ப்யூட்டருக்கு தெரியாது இந்த அளவு கோடையும் ரன் பண்ணணும். அப்ப நீங்க இவ்வளவுதான் 1000 பேர்ல கோட் எழுதி போட்டு அந்த பேரை கால் பண்ணாட்டி அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகாது. ஓகே தானே? இப்ப நான் திருப்பி ரன் பண்ணேன்னு சொன்னா எனக்கு ப்ராசஸ் ஆகுது.
வெயிட், இது என்டர் ஆயிரம். Give me a minute. మనం బాగా ప్రింట్ எடுத்து போடுவோம். ரிட்டர்ன் பண்றேன். என்ன கலர் போட்டுருந்தோம். ஓகே ஃபைன். ஓகே இப்போ ரன் ஆகுது. இப்போ நான் இதற்காக போட்டுட்டு ரிலீவ் பண்ணி இப்போ எனக்கு ரன் ஆகுது. சரிதானே? ஓகே இப்போ பாருங்க அதே இது வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. சரிதானே? ஓகே இப்போ வருவோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணினா எனக்கு இதோட டேட்டாவை எடுத்து கால்குலேட் பண்ண வேணும். சரிதானே? ஓகே இப்போ இந்த யூஎஸ்டிக்கு பக்கத்துல இந்த இதுக்கு போவோம். இதுக்கு தான் நான் என்ன பேர் சொன்னேன், என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க யூஎஸ்டி என்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டு ஒன்று இருக்கு. சரிதானே? இந்த யூஎஸ்டி என்ட்ரியில ஒரு ஸ்பெசிபிக்கான இந்த என்ட்ரிக்குரிய ஸ்பெசிபிக்கான ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்னன்னு சொன்னா டெக்ஸ்ட் வேரியபிள் என்று சொல்றது. இந்த டெக்ஸ்ட் வேரியபிள் என்று சொன்னா என்னன்னா இந்த என்ட்ரியில என்டர் பண்ற டீட்டெயில இங்க சேவ் பண்றது. சரிதானே? இந்த என்ட்ரியில என்டர் பண்ற டீட்டெயில யூஎஸ்டி வார் அப்படின்ற இந்த வேரியபிள சேவ் பண்ணு என்றுதான் இதுல அர்த்தம். சரிதானே? ஓகே இந்த யூஎஸ்டி வாரண்டா என்னண்டா அவட்ட ஹிஸ்டரிய பார்க்க போனா நான் இங்க ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி இருக்கிறேன். ஓகேவா? இதுக்கு விளங்கிட்டா? இது விளங்கிட்டு ஒரு தம்ஸ் அப் தாங்க. இப்ப நான் சொன்னேன் இந்த இது என்ட்ரியில விளையாட்டு விளங்கிட்டேன்னு சொன்னா தம்ஸ் அப் தாங்க. கொண்ட வந்து நான் ரிமூவ் பண்ணினேன். சரிதானே? ஒரு கொமாண்ட் ஒண்ட நான் ரிமூவ் பண்ணினேன். அந்த கொமாண்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கன்வெர்ட் பட்டன்ல கடைசியா இருந்தது. இதுல பாருங்க லம்டா இல்ல கன்வெர்ட் சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. சரிதானே? அப்ப இது என்னண்டா இது லம்டா ஃபங்க்ஷன் சொல்ற. லம்டா ஃபங்க்ஷன் சொன்னா ஒரு குட்டி ஃபங்க்ஷன். சரிதானே? இது பெரிய ஃபங்க்ஷன் இல்லை. இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா நாங்க நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நாங்க கொஞ்சம் கூட படிப்போம். சரிதானே? இந்த ஃபங்க்ஷன் லம்டா ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம், குட்டியான ஃபங்க்ஷன். அதுக்குள்ள நான் என்ன செய்யணும், கன்வெர்ட் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த யூஎஸ்டி வார் ரிசல்ட் வார்ன்றதை நான் பாஸ் பண்றேன். இந்த யூஎஸ்டி வேரியபிளையும் ரிசல்ட் வேரியபிளையும் பாஸ் பண்றேன். இப்ப பாருங்க கன்வெர்ட்டுக்கு ஒரு அண்டர்லைன் இருக்கு. ஏன் இந்த அண்டர்லைன் சொல்லி ஹவ பண்ணி பார்த்தா கன்வெர்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். அதாவது கன்வெர்ட்ன்ற ஃபங்க்ஷனே இதுக்குள்ள இல்ல என்று சொல்லுது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் தானே இருக்கு. ஓகே நான் இப்ப என்ன செய்யறேன்டா சொன்னா ஒரு டெஃப்னு சொல்லி ஒரு கன்வெர்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றேன். பண்றேன். ஓகே கன்வெர்ட் ஃபங்க்ஷன். கன்வெர்ட் ஃபங்க்ஷன் சொல்லி போட்டு நான் கிரியேட் பண்றேன். ஓகே தானே? இப்ப நான் கிளியர் பண்ணிட்டு இப்ப நான் போறேன் பாப்போம். இதை கிளிக் பண்ண ரன் ஆகான்னு பாப்போம். ஓகே எங்களுக்கு ஒரு எரர் ஒன்று வருது. இது என்னது? டைப் எரர். கன்வெர்ட் வந்துட்டு 0 பொசிஷனல் ஆகிவன் பட் 2 were given. சரிதானே? ஓகே இப்ப இவ்வளவும் எனக்கு விளங்கிட்டா? இப்ப உங்களுக்கு இது விளங்கிட்டா? இப்ப இதுல வந்துட்டு எப்படி நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இந்த கன்வெர்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்க நான் அப்படின்னா திருப்பி ஒரு இது பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்ப நான் திருப்பி அதை ரன் பண்றேன். சரிதானே? இப்ப எனக்கு இதுல வேற இருக்குது. இப்ப வேற நான் கன்வெர்ட்டை கிளிக் பண்ணேன்டா எனக்கு கன்வெர்ட் ஃபங்க்ஷன்ன்றது ரன் ஆகுது, பிரிண்ட் ஆகுது. இது எப்ப பிரிண்ட் ஆகுது? இந்த பாருங்க இதுல கன்வெர்ட்ன்றதை நான் வந்துட்டு கன்வெர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் தானே. அப்ப இந்த பட்டனுக்கு வந்துட்டு இந்த பட்டனுக்கு என்ன செய்திருக்கிறேன், இந்த பட்டன் கிளிக் பண்ணினா இந்த கன்வெர்ட்ன்ற ஃபங்க்ஷன் ரன் ஆகணும்னு இங்க கொடுத்துருக்கிறேன். விளங்குதா? அப்ப இங்க வந்துட்டு நான் கொடுத்துருக்கிறது என்ன, கன்வெர்ட் ஃபங்க்ஷனை வந்துட்டு வெயிட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஃபங்க்ஷனை இந்த கன்வெர்ட் பட்டனை கிளிக் பண்ணி அந்த கன்வெர்ட் ஃபங்க்ஷன் அடாக்ட் கொண்டு கொடுத்துருக்கேன். இந்த கன்வெர்ட் ஃபங்க்ஷன்ல என்ன எழுதிக்கிறேன், கன்வெர்ட் ஃபங்க்ஷன்ன்றதை பிரிண்ட் பண்ணி இருக்கிறேன். அப்ப இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா நான் இதை கிளிக் பண்ண எனக்கு ஒரு தான் கன்வெர்ட் ஃபங்க்ஷன்ன்றது கிளிக் ஆயிட்டு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இது விளங்கிட்டுதா? இது விளங்கிட்டுன்னு சொல்றாங்க தம்ஸ் அப் பண்ணுதாங்க. அப்போ ஓகே
ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். இல்ல ஒரு பெரிய விஷயமும் இல்லை, சரிதானே? ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப இதுக்குள்ள நான் வந்துட்டு இப்ப கன்வெர்ட்டுக்குள்ள ரெண்டு விஷயத்த பாஸ் பண்ண போறேன். அதாவது யூஎஸ்டி வாரம் கமா ரிசல்ட் வாரம், சரிதானே? அப்ப இதுல பாருங்க, நான் இப்ப இதுக்குள்ள உண்ட நான் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் அங்க போயிட்டு இதை ரீட் பண்ண வேணும், சரிதானே? அதே மாதிரி யூஎஸ்டி வார் ரிசல்ட் வார், சரிதானே? சேம் நேமா இருக்கணும் இல்ல, இங்க ரெண்டு வேரியபிள் இருக்கு தானே. இப்ப இதுல நான் வந்துட்டு இப்ப சிம்பிளா நான் யூஎஸ்டி எடுக்கலாம், யூஎஸ்டி ரிசல்ட் எடுக்கிறேன், சரிதானே? இது எப்படி அசைன் ஆக மாட்டோம், முதலாவது நேமுக்கு இங்க நாங்கள் என்னத்தை முதலாவது பாஸ் பண்ணினோமோ அதை அசைன் ஆகும், ரெண்டாவது நேமுக்கு இங்க நாங்க ரெண்டாவது என்னத்தை பாஸ் பண்ணினோமோ அது வந்துட்டு எங்களுக்கு அசைன் ஆகும், சரிதானே? ஓகே, இப்ப இந்த டீ கிண்டர்ல இந்த வேரியபிளை நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும்டா இதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, சரிதானே? இப்ப லெட்ஸே வந்துட்டு யூஎஸ்டி அமௌண்ட் சொல்லி இதுல ஒரு பெரிய புது வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு இந்த யூஎஸ்டியில இருக்கிற டீட்டெயில நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கெட் பண்ண வேணும், சரிதானே? இந்த யூஎஸ்ல இருக்கிற டேட்டால நான் கெட் பண்ணணும்னு சொன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல வரும், சரிதானே? இப்ப நான் என்ன செய்யறேன், யூஎஸ்டி அமௌண்ட்டை நான் வந்துட்டு இதுல பிரிண்ட் பண்றேன், சரிதானே? ஓகே, நான் இப்ப இதை கேன்சல் பண்ணிட்டு இப்ப இது பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு இப்படி இருக்கு, சரிதானே? இப்ப நான் வந்து 45 டைப் பண்ணிட்டு கன்வெர்ட்டை கிளிக் பண்ணா எனக்கு எத்தனை வருது, 45 பிரிண்ட் ஆகுது. இதே வந்துட்டு 1500 522 கிளிக் பண்றேன், நீங்க பாருங்க 1522 வருது, விளங்குதா? இது விளங்கிட்டுன்னு சொல்றாங்க தம்ஸ் அப் தாங்க. அப்போ இது வரைக்கும் டவுட்ஸ் இருந்தா எனக்கு சேட்ல போடுங்க, நான் ஒரு ஃப்ளோவில் நான் போய்கொண்டிருக்கேன், நான் டவுட்ஸ் இருந்தா எனக்கு சேட்ல போடுங்க. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க இது வரைக்கும்? இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா இல்லாட்டி என்ன மாதிரி மொக்கையா போகுதுன்றாங்க, இல்லாட்டி போரா இருக்குன்றாங்க தம்ஸ் டவுன் தாங்க. அப்போ இல்லாட்டி டவுட் அது இருக்குன்றாங்க தம்ஸ் டவுன் தாங்க. ஓகே கைஸ், ஸோ யா, நீங்க நிறைய பேர் ஸ்டில் இருக்கிறாக்கள் வந்துட்டு உண்மையாவே கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கலாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யா, ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னா சேட்ல போடுங்க, ஓகே தானே? ஓகே, நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், சரிதானே? ஓகே, இப்போ வந்துட்டு எங்களுக்கு இந்த யூஎஸ்டியை நாங்கள் இங்க எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்னது, சிம்பிள் விஷயம், இந்த யூஎஸ்டி அமௌண்டோட முதல்ல யூஎஸ்டி அமௌண்டோட டைப்பை பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு டைப் தெரியும், டைப் தெரிஞ்சா தானே எங்களால வந்துட்டு இதை இது பண்ணிடலாம், சரி? இப்போ நான் டைப்பை வந்து இது பண்ண போறேன். இதுக்கு ஓவர்காம் என்ன சிக்கல்னு சொன்னா நாங்கள் ஓவர்காம் திருப்பி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணினாலும் திருப்பி ரீரன் பண்ண வேண்டிய ஒரு சிக்கல் இருக்கு. யா, அதுக்கு செய்யறாது. நான் இப்போ வந்துட்டு 45 கன்வெர்ட்டை கிளிக் பண்றேன், எனக்கு இது ஸ்ட்ரிங்கா தான் வருது, விளக்குதா? இது ஒரு ஸ்ட்ரிங்கா தான் வருது. இதே வந்துட்டு ஜோன் டைப் பண்ணாலும் எனக்கு அது ஸ்ட்ரிங்கா தான் வருது. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்யணும், யூஎஸ்டி அமௌண்ட்டை எங்களுக்கு இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணுவோம். இன்டீஜரா கன்வெர்ட் பண்றது எப்படி, இன்டீஜர், சரிதானே? ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ இதை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்யறேன்னு பாருங்க, சரிதானே? இப்போ நான் வந்துட்டு 45 கொடுத்துட்டு கன்வெர்ட் எடுத்தா இப்போ எனக்கு இன்டீஜரா மாறிட்டு, சரிதானே? அப்ப இது வந்துட்டு இப்ப இன்டீஜரா எனக்கு மாறிட்டு. ஓகே, இப்போ மாறிட்டேன்னு சொன்னா அடுத்து நான் என்ன செய்யணும், எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து தெரியும். என்ன இதுல வந்து அப்ப நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன், எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஈக்குவல் டு 298 ரூபா, சரியான 298 போடுறேன். இப்ப எங்களோட யூஎஸ்டி அமௌண்ட் வந்துட்டு எடுத்துட்டோம், இப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் எடுத்துட்டோம். எங்களுக்கு அடுத்தது ரிசல்ட் எல்கேஆர் என்றதை வந்து போட போறோம். அப்ப அது என்னது, யூஎஸ்டி அமௌண்ட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டால பெருக்கிறத வரும். என்ன இது, யூஎஸ்டி அமௌண்ட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டால பெருக்கினா எங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. இப்போ பார்ப்போம் ரிசல்ட் சரியா வருதுதான்னு சொல்லி இதுல செக் பண்ணுவோம். முதலாவது ரிசல்ட் எல்கேஆர், சரிதானே? இப்போ பார்ப்போம் ரிசல்ட் எல்கேஆர்ல வந்துட்டு எங்களுக்கு சரியா வருதா என்றதை பார்ப்போம். ஓகே, நான் வந்துட்டு $1 என்று கொடுக்குறேன். ஓகே, 298 ரூபா வருது. $2 என்று கொடுக்குறேன், எனக்கு 596 ரூபா வருது. சரி, $5 ஓகே, 1490 ரூபா வருது. இது ஓகே தானே? என்ன இது ஓகேன்றார்கள் தம்ஸ் அப் பண்ணுவாங்க. ஆகும், great job. Yeah,
ஃபைன். அப்ப இப்போ வந்துட்டு பாருங்க, நாங்கள் இங்க இருக்கிற டீட்டெயில நாங்கள் இங்க பிரிண்ட் பண்ண வச்சுட்டோம். அப்ப எங்களை அடுத்த வேலை என்ன? சிம்பிள். இந்த எல்கேஆருக்கு பதிலாக அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ண வேணும். சரி, அப்ப இந்த எல்கேஆருக்கு பதிலாக நாங்கள் அங்க பிரிண்ட் பண்ண வேணும். இப்ப நாங்கள் பார்ப்போம், இந்த இடத்துல தான் எங்களுக்கு லேபிள் இதெல்லாம் வருது. இதுல பேக்ரவுண்ட் கலர், ஃபோர்கிரவுண்ட் கலர், இதெல்லாம் வருது என்ன. அப்ப இதுல பாருங்க, நாங்க ஆல்ரெடி வேரியபிள் செட் பண்ணிட்டோம், ரிசல்ட் வாரன்றது. சரிதானே? அப்ப ஒரு இடத்துல இருந்து கெட் பண்றதுக்கு நாங்க என்ன பாய்ச்சினாங்க? கெட் பாய்ச்சினாங்கண்டா இப்ப நாங்க என்னடா ரிசல்ட்ல போயிட்டு செட் என்ற ஒரு மெத்தட் இருக்கும். செட் தானே, செட் ஒரு நிமிஷம். எஸ், செட் என்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த செட்ல எப்படி நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஓகே தானே, செட்ல வந்துட்டு ரிசல்ட் எல்கேஆர். சரி, ரிசல்ட் எல்கேஆர். ஓகே, இப்போ வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் ஓகே. இப்ப ரிசல்ட்ல செட் ஆக வரும். சரியா? இப்ப நான் வந்துட்டு முடிச்சதை திருப்பி ரன் பண்ண போறேன். சரியா? ஓகே, இப்ப பார்ப்போம். 4 என்று கொடுக்கும். 4 கன்வெர்ட். ஓகே, எங்களுக்கு 1192 இங்கேயே வருது. சரி, 1 ரெண்டு கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுத்தா 298 வருது. சரி, 2 கொடுத்தா 596 வருது. விளங்குதா? சோ அப்ப எங்களுக்கு ஈஸியா என்ன செய்யலாம்? கன்வெர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப வந்துட்டு எங்களுக்கு அவுட்புட் இதுல எடுத்துட்டேன். சரிதானே? ஓகே, நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த செட்டுக்கு நான் இன்னொரு ஃபார்மேட், நாங்க ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மேட்டுக்கு நான் எப்படி இது பண்ணுன்றதை காப்பி பண்ணி போடுறேன். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னு சொல்லி நாங்கள் அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட் யூஸ் பண்ணி போறோம். ஓகே, இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் என்ன அர்த்தம் சொன்னா, ஓகே, இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் என்னன்னா இதுக்குள்ளேயே நீங்க பைத்தனை வந்து ரன் பண்ணலாம். சரிதானே? இதுக்கு முன்னுக்கு இப்ப நான் இதுல என்ன செய்யறேன்னு சொன்னா, எங்களோட ரிசல்ட் எல்கேஆர வந்துட்டு 2 தசமதானத்துக்கு மாத்துறேன். 2 தசமதானத்துக்கு மாத்திட்டு எல்கேஆர மாத்துறேன். ஸோ இது ஒர்க் பண்ண மாதிரி நினைக்கிறேன். பார்ப்போம். சரிதானே? ஏன்னா எங்களுக்கு ஜஸ்ட் நம்பர்ல வருது, எங்களுக்கு நல்ல ஒரு ஃபார்மேட்ல வரணும். எனக்கு 2 தசமதானது வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். பாருங்க, இப்போ வந்துட்டு கமா எல்லாம் போட்டு நீட்டா 1490 ரீடபிளா வந்துருக்குல்லங்குதா. ஓகே, இப்ப நான் வந்து $100 பார்ப்போம். $100 $29,800 ரீடபிளா இருக்குல்ல. ஸோ இதுக்குத்தான் நான் இதை யூஸ் பண்ணேன், அந்த .2fன்றது. ஸோ இது நீங்க இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே தானே? ஸோ யா, அப்ப இப்படி வந்துட்டு எங்களுக்கு இப்ப ஒரு விஷயம் வந்து வந்துச்சு. ஓகே தானே? இப்ப எங்களுக்கு பேசிக்கா இருக்கு. இதுல ஸ்டில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு. இப்ப நான் ஜோன் கொடுத்துட்டு கன்வெர்ட் கொடுத்தேன்னா டேஷ் ஆயிட்டு விளங்குதா எங்களுக்கு திருப்பி. அப்ப இது வந்துட்டு எங்களுக்கு சிக்கல் ஆயிட்டு. இதே வந்து 45 போட்டு கன்வெர்ட் பண்ணா திருப்பி இங்க நம்பர் வருது. விளங்குதா? அதே வந்து 45 ASDF போட்டா எனக்கு இங்க டேஷ் ஆகுது. அப்ப இப்ப பாருங்க, நீங்க யூசரா யோசிங்க. சரி தானே? இப்ப யூசரா மட்டும் யோசிப்போம். ஃபுல் ஸ்கிரீன் எடுத்துட்டேன். இப்ப எனக்கு பேக்ஹெண்ட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது, பேக்ரவுண்ட்ல நடக்குதுன்னே தெரியாது. நான் போட்டு கன்வெர்ட் அமர்த்திட்டே இருப்பேன். ஏன்னா ஆனா எனக்கு ஒன்றுமே இங்க வரையில. அப்ப நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்னா, நாங்கள் ஒரு மெசேஜ் ஒன்றை தட்டிடுவோம். சரிதானே? அப்ப கிண்டர்ல வந்துட்டு ஃப்ரம் கிண்டர் இம்போர்ட் மெசேஜ் பாக்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு. சரிதானே? மெசேஜ் பாக்ஸை நாங்கள் இதுல எடுக்கிறோம். மெசேஜ் பாக்ஸ்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நான் அப்போ செஞ்ச விஷயத்தான் இப்ப செய்ய போறேன். ஓகேயா? இப்ப வந்துட்டு ட்ரை பண்ண போறேன் இத. ஓகேயா? இத ட்ரை பண்ணிட்டு ஓகே, அடுத்தது எக்ஸெப்ட் வேல்யூ எரர். வேல்யூ எரர் வந்து சொன்னா இதுக்குள்ள வரணும். சரிதானே? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ எரர். ஓகே தானே? ஷோ எரர்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, எரர். ஓகே, எரர் ஒரு டைட்டில கொடுக்குறேன். டைட்டில கொடுத்துட்டு இதுல மேல டைட்டில் கொடுப்போம். அடுத்த மெசேஜ் கொடுப்போம். மெசேஜ் என்ன கொடுப்போம்? யூ ஹேவ் என்டர்ட் சம்திங் ராங் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஏதோ நீங்க பிள்ளைய இது பண்ணிட்டீங்கன்னு எரர்ன்ற டைட்டிலோட போறேன். இல்லாட்டி கான் கன்வெர்ட் போடுவோமே.
ஓகே தானே? இப்ப பார்ப்போம். இதை நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரீரன் பண்றேன். சரிதானே? ஓகே, இப்ப நான் ஜோன் டைப் பண்றேன். இல்லாட்டி whatever ஜோன் டைப் பண்ணிட்டு இப்போ கன்வெர்ட்டை கொடுத்த விளங்குதா? பாத்தீங்களா, எங்களுக்கு இப்ப எரர் மெசேஜ் வருது. கான் கன்வெர்ட், யூ ஹேவ் என்டர்ட் சம்திங் ராங். கிளியரா? விளங்கிட்டேன்ற தம்ஸ் அப் தாங்க. அப்போ நீங்க ப்ரோக்ராம் செய்யல எப்படி, நீங்க ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ண எப்படியான எரர்ஸ் வரதா? அவ்வளவுதான். என்ன மெசேஜ் பாக்ஸ்ல நீங்க ஒரு எரர் இது பண்றீங்க. சோ இப்படி வந்துட்டு எங்களால செய்யல. இப்ப இதுல வந்துட்டு எரர் ஹேண்ட்லிங்கும் நாங்க லைட்டா செய்துட்டோம். ஓகேயா? ரைட்டா, இதையும் செய்துட்டோம். இப்ப நாங்க வந்துட்டு சரியான நம்பர் அடிச்சுட்டு கன்வெர்ட்டர் கொடுத்தா எங்களுக்கு சரியான வகையில கன்வெர்ட் ஆகுது. சரியானே? இதே வந்துட்டு வேற யாரு கொடுத்தா எங்களுக்கு வந்துட்டு எரர் வருது. சரியா? சிம்பிளா முடிச்சுட்டோம். இது எத்தனை பேருக்கு விளங்கிட்டு இதுல யார் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. நாங்கள் இதை எப்படி EXE ஃபைல நாங்க வந்து மாத்துறதுன்னு பார்ப்போம். இதை நாங்கள் EXE ஃபைல எப்படி மாத்துறேன்னு பாக்குறதுக்கு முன்னுக்கு எனக்கு டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க பாப்போம். சரி, ஓல் ஓகே, எல்லாம் ஓகேன்னு சொன்னா எனக்கு ஒரு செலிப்ரேஷன் இமோஜி போடுங்க. ஓகே, அப்சரா, மட்டாக, ரேந்திரன், சிவா, அப்துல், ஓகே, நிறைய பேர் போடுங்க. தேங்க்யூ. கிரேட். ஆமா தெரியுது. ஓகே, வேற யாரு டவுட் ஏதாவது இருக்கிறார்கள்? ஓகே ரோனிஷன். EXE ஃபைல்ன்றது என்னன்னு சொன்னா, EXE ஃபைல் என்னன்னா நீங்க வந்துட்டு உங்களோட லேப்டாப்ல வச்சு ஓபன் பண்ற எல்லாமே EXE ஃபைல். அதுவும் விண்டோஸ்ல. சரிதானே? இது மேக்கு இல்ல, நான் சொல்றது விண்டோஸுக்கு. EXE ஃபைல்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ஃபைல். சரிதானே? என்ன ப்ரோக்ராம் ஃபைல்ண்டா, இப்ப இந்த கன்வெர்ட்டரை நீங்க உங்களோட லேப்டாப்ல ரன் பண்ணணும், நீங்க விண்டோஸ் வச்சீங்கன்னா அதுல ரன் பண்ணணும்னா உங்களுக்கு கட்டாயம் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணி VS கோட் எடுத்து இதை ஓபன் பண்ணி இதுல இந்த கொமாண்டை அடிச்சா தான் ரன் ஆகும். சரியா? இந்த கொமாண்ட் அடிச்சாதான் இது உங்களுக்கு வரும். இப்படி வந்து வரும். ஆனா இப்ப நாங்க வந்து ஒரு EXE ஃபைல மாத்தி போட்டு இதை நான் உங்களுக்கு அனுப்பினேன்னு சொன்னா நீங்க இதெல்லாம் செய்ய தேவையில்லை. டைரக்டா அந்த EXE ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனா மாறிடும். அதுக்குதான் சொல்றேன், ஏன் EXE ஃபைல மாத்தோம்னா சொல்றேன். இப்ப நான் லைக் இது செய்திருக்கிறேன் தானே ஒரு ப்ராடக்ட் உண்டு. இந்த ப்ராடக்டை இப்போ ரோனிசன் உங்களோட லேப்டாப்ல நீங்க ரன் பண்ணி பார்க்கணும்னா இந்த கோட் எல்லாம் எடுத்து உங்களுக்கு அனுப்பி நீங்க எல்லாம் செட்டப் பண்ணி செய்வீங்களா? நீங்க வந்துட்டு சில சம்டைம்ஸ் ஒரு டெக் காயா இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் எங்களோட மாமாவோ பெரியப்பாவோ அம்மாவோ அப்பாவோ அவங்களுக்கு இந்த கோடை அனுப்பி இந்த கோடை ரன் பண்ணுங்கன்னா அவங்க செய்வாங்களா? இல்லைன்னு. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஃபைல் கொடுக்கணும். டபுள் கிளிக் பண்ணுங்க, ரெண்டா ஓப்பன் ஆகினா அவங்க டேட்டா அடிச்சுட்டு பாக்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? நம்பர் அடிச்சு கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படித்தானே? உங்களோட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிட்டா ரோனிசன்? கிரேட், தேங்க்யூ. ஸோ வேற யார் கொஸ்டின்ஸ் இருக்கா? வேற யார் கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி நாங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்றோம்னு பார்ப்போம். சரிதானே? ஓகே, பைத்தனை நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னுக்கு பை இன்ஸ்டாலர்ன்ற ஒரு இதை நீங்க இன்ஸ்டால் பண்ண வேணும். சரி, நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு பைத்தன் EXE ஃபைலா மாத்துறதுக்கு முன்னுக்கு பை இன்ஸ்டாலர் என்றத PIP என்ற அந்த லைப்ரரி வச்சு நீங்க இன்ஸ்டால் பண்ண வேணும். சரிதானே? PIP என்றது என்ன அப்படின்னு சொன்னா, பைத்தன்ல நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. அந்த மாடியூல்ஸ் தான் டீக்கிண்டர். இப்ப டீக்கிண்டருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க இப்போ ஆல்ரெடி ரன் பண்ணோம் தானே, அது வந்துட்டு வட்டமா இருக்கணும், சதுரமா இருக்கணும், டைப் டெக்ஸ்ட் இங்க வரணும், எல்லாத்தையுமே நாங்களே ஸ்கிராட்ச்ல செய்யறோம்னு சொன்னா உங்களுக்கு லைக் ஒரு என்ன சொல்றது, 1 மாசம் 2 மாசம் எடுக்கும். சரிதானே? ஸ்கிராட்ச் செய்யறேன் நாங்க டெர்மினல்ல சேஞ்ச் பண்ண மாதிரி செய்யறேன்னு சொன்னா இதுக்கு என்ன செய்யறோம்னு டீக்கிண்டர்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு மாடியூலோ லைப்ரரி ஒன்று இருக்குது. இதை நாங்க எடுத்து யூஸ் பண்றோம் தானே. இப்படி யூஸ் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான மாடியூல்ஸை மேனேஜ் பண்றதுக்கு பைத்தன்ல வந்து PIPன்னு சொல்ற ஒரு இது ஒன்று இருக்கு. சரிதானே? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஓகே தானே, இதுல பாருங்க PIP என்று சர்ச் பண்றேன். சரிதானே? PIP என்றது அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு இந்த லைக் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இதுல இருக்கும். ஓகே தானே? இதுல பாருங்க,
இதுல நீங்க சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப ஏஐ சம்பந்தமானதுன்னா ஏஐ சர்ச் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க ஏஐ சம்பந்தமா எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 10,000க்கு அதிகமா ஏஐ என்ற பெயரோட இருக்கு. விளங்குதானே? GUI என்று சர்ச் பண்றோம். GUI கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ். நாங்கள் இப்ப செய்யறது GUI. அது ரிலேட்டட் அந்த நேமுடைய இது வந்துட்டு 8,769 இருக்கு. ஏஐ சம்பந்தமா ஓப்பன் சிவி என்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் சிவி எல்லாம் இந்த அது ரிலேட்டடான பேக்கேஜஸ் மட்டுமே 10,000க்கு கூட இருக்கல. இதுல 10,000 இந்த பேர்களோட ரிலேட் ஆனது. ஆனா ஓப்பன் சிவிக்கு டிரெக்டா எப்படியுமே ஒரு 100-150 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி வந்து என்னன்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. அப்ப அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க ChatGPT மாதிரி ஒன்று செய்யணும்னு சொன்னா திருப்பி இருந்து ஸ்கிராட்ச்ல இருந்து டெவலப் பண்றேன்னா உங்களுக்கு ஒரு 15-20 வருஷம் எடுக்கும். ஆனா இப்படியான லைப்ரரிஸ் நீங்க எடுத்து யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா வந்துட்டு டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இதை அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றா இந்த PIPன்னு சொல்றது. ஓகே தானே? நீங்க பைத்தன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கும் உங்களோட லேப்டாப்ல இன்ஸ்டால் ஆகிடும். அப்ப இதை வச்சுக்கொண்டு PY இன்ஸ்டாலர் என்ற ஒரு இது ஒன்று இருக்கு. அதை நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கொள்ளணும். அப்ப இது வந்துட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து PIP இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர் கொடுத்தீங்கன்னா சரி, நீங்க ரெக்கார்டிங் சம்டைம்ஸ் திருப்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல ஈஸியா இருக்கும். ஓகே தானே? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அடுத்ததான் விஷயம். இப்ப பை இன்ஸ்டாலர் நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணின பிறகு நான் போய் இதை வந்துட்டு இது பண்றேன். சரிதானே? app.py. இப்ப இதுக்கு இது என்ன அர்த்தம்னு சொன்னா பை இன்ஸ்டாலரை யூஸ் பண்ணி நான் ஒரு 1 ஃபைல நான் இது பண்றேன். எங்களுக்கு கன்சோல் சம்பந்தமான தேவையில்லை. இதுல ஐக்கன் வேணும்னா இந்த லோகோட IOC யூஸ் பண்ணுன்றதும் அடுத்தது app.py. சரிதானே? இப்ப நான் என்ன செய்ய பண்றேன்னு சொன்னா இப்ப எனக்கு வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு ஒரு லோகோ மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கேன். USD to LKR கன்வெர்டர்ன்றதுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு ஏஐ பாவிச்சு ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணி நான் அதை தூக்கி போடணும். அது ICO ஃபைல்ல இருக்கும். சரி, எனக்கு இது அதுதான் நீங்க கொடுக்கணும். இந்த இதுக்குரிய இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு லைக் ஒரு டெஸ்க்டாப்ல நீங்க வந்து வச்சிருப்பீங்க, என்ன சொல்றது பாருங்க, இந்த குரோம்ண்டா இந்த குரோம் சொன்னா இந்த குரோமுக்கு ஒரு ஐக்கன் இருக்கு தானே, இந்த ஐக்கன் மாதிரி தான் நான் கொடுத்த அந்த ஐக்கன் இருக்கா. இந்த அந்த ஐக்கனுக்கு தானே இந்த ஐக்கன் வரும். சரிதானே? ஐக்கன் வந்து லோ IOCன்னு சொல்லி கொடுத்துட்டு app.py இந்த ஃபைல் நேம் app.py தான் எங்களுக்கு தேவை. இப்ப app.py எங்களுக்கு மாத்திரம் இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இப்ப ரெண்டர் ஆகுது. சரிதானே? ஓகே, இப்ப எங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெண்டர் ஆன பிறகு ஓகே, இப்போ அப்பெண்டிங் ஆகுது. எல்லா பேக்கேஜஸ் வந்துட்டு EXE ஃபைலா மாற்றப்படுது. எல்லாம் செக் பண்ணி பில்ட் ஆகி இப்போ வந்து எங்களுக்கு EXE ஃபைல எங்களுக்கு மாற்றுது. ஓகேயா? எங்களுக்கு EXE ஃபைல் மாற்றுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அது வரைக்கும் நீங்கள் சேட்ல போடலாம். அதுக்குள்ள பைத்தன் படிச்சா எப்படி வரலாம், என்ன விஷயங்கள் அது இதுன்னு சொன்னாலும் எனக்கு சேட்ல போடுங்க. நாங்கள் கொஞ்சம் லைக் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு இதை பற்றி பார்த்துட்டு Q&A போயிட்டு அப்படியே நாங்கள் இதை வைண்ட் அப் பண்ணுவோம். சரிதானே? ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு building EXE வந்துட்டு completed and successful. What is the command again please? Yeah, இதுல வந்து நீங்க மேல அது வந்துட்டு என்ன செய்யணும்டா, நான் இதை உங்களுக்கு நான் இப்போ இந்த போட்டு வரேன் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை பை இன்ஸ்டாலர் இந்த கோடையும் இந்த இதுக்குரிய இதுலையும் நான் உங்களுக்கு போட்டு வரேன். பை இன்ஸ்டாலர் நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு பிறகு இதை வந்து ஒரு 1 ஃபைலா மாத்திட்டு கன்சோல் சம்பந்தமாக தேவையில்லை. இப்போ வந்துட்டு எங்களுக்கு என்ன தேவை, இந்த ஐக்கன் வந்து இந்த லோகோட ICO மாற்றணும். அடுத்தது app.py இது வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். ஓகே, இதெல்லாம் ஓகே ஆன பிறகு நீங்க என்ன செய்யலாம், இந்த DISTன்னு சொல்லி ஒரு புது ஃபைல் ஒன்று வந்திருக்கு. அதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி reveal in file explorer. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நான் இதெல்லாம் நாங்க செஞ்ச அப்ளிகேஷன் வந்துச்சு. இதை நான் இப்ப என்ன செய்யலாம்டா, இப்ப நான் பாருங்க நான் VS கோடையே க்ளோஸ் பண்றேன். எல்லா VS கோடையும் க்ளோஸ் பண்றேன். எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. நான் வந்துட்டு எல்லா VS கோடும் க்ளோஸ் பண்ணி VS கோடே ஓப்பன் ஆகி இல்லை எனக்கு. இப்ப நான் வந்துட்டு இதை டபுள் கிளிக் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகுது.
எனக்கு இதுல சரி இப்ப இந்த இஎக்ஸி ஃபைல நாம வந்துட்டு கூகுள் டிரைவ்ல போட்டுட்டோ இல்லாட்டி இதை போட்டுட்டோ உங்களுக்கு அனுப்பினா நீங்களும் வந்துட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? அப்ப இப்படித்தான் வந்துட்டு நார்மலா நீங்க பைத்தனை பாவிச்சு சிம்பிளா ப்ரோக்ராம். இப்ப யூஐ சம்பந்தமானது எல்லாமே மிக்ஸ்டா வந்துட்டு செய்யணும். இப்ப எல்லா கன்செப்டும் கதைக்க போனா எங்களுக்கு வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் காணாது. ஸோ என்ன செய்யறான்னு சொன்னா லைக் பேசிக்கான எல்லாம் அங்க இங்க தொட்டு செய்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டா லேர்ன் பண்ணணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு அந்த கோர்ஸுக்கு என்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னா இது பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு இஎக்ஸி ஃபைல் ரெடியா இருக்கு. சரிதானே? நாம வந்துட்டு உங்களுக்கு இந்த கோடையும் இதுக்குரிய கொமாண்ட்ஸையும் உங்களுக்கு குரூப்ல நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸையும் எங்களுக்கு தரலாம். சரியா? ஸோ வேற யார் கொஸ்டின்ஸ் இருக்கா? இஸ் பைத்தன் required to run this Excel? இல்ல, அதான் இது விளங்குதா? அப்ப இஎக்ஸி ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு இஎக்ஸி ஃபைல நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பைத்தன் தேவையில்லை. பைத்தன் தேவையில்லாம ரன் பண்றதுக்கு தான் நாங்க இஎக்ஸி ஃபைல இப்ப மாத்துறோம். ஓகேவா? சோ வேற யார் கொஸ்டின்ஸ்? ஓகே, இதுல எத்தனை பேர் இப்ப லாஸ்ட் இப்ப ரீசெண்டா ஏ லெவல் முடிச்சாக தம்ஸ் அப் தாங்க ஆகும். கிரேட். ஸோ இப்போ ரிசல்ட்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறீங்களா? ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு செலிப்ரேஷன் அடிச்சிடுங்க ஆகும். ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றாங்க. ஓகே 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 கிரேட் ஃபைன். ஓகே, இப்போ 2 பேர் அதை விட நீங்க மிச்சாக்கள் வந்துருக்கிறீங்க. கிரேட் ஜாப். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிக்க இல்லாட்டி வந்துட்டு உங்களோட ஏ லெவல் எழுதி கொஞ்சம் டைம்ல நீங்க பைத்தன் சம்பந்தமான விஷயங்கள் லேர்ன் பண்ணணும்னு சொன்னா ரிலேட்டடா இப்போ உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ வேற யார் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க குயிக்கா போடுங்க. அப்படி இல்லாட்டி நாங்கள் இது பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூ ஜான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போனது இந்த ஆன்சர். ஆக்சுவலி ஒரு சாஃப்ட்வேர் எப்படி கிரியேட் பண்றது பைத்தன் யூஸ் பண்ணி சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸையும் போடுங்க. நாங்க லாஸ்ட்ல வந்து நாங்க ரிவ்யூ பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெண்ட்செட்டால வந்து பைத்தனுக்கு வந்து நாங்க இப்போ கோர்சஸும் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி வந்து 3 பேட்சஸ் செய்திருக்கிறோம். ஸோ இது வந்து எங்களோட 4வது பேட்ச். ஸோ இதுல வந்து பைத்தன் வந்து பேசிக்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணுவோம். ஸோ டேட்டா டைப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், லூப்ஸ், ஃபைல் ஹேண்ட்லிங், WP வரைக்குமே உங்களுக்கு கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 2 months இந்த கோர்ஸ் நடக்கும். உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்ல வந்து நாங்க ஒரு சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதோட நீங்க செய்யற ப்ராஜெக்ட் வந்து ஆட் பண்ணி நாங்க சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுக்குரிய சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணவங்களுக்கான ஒரு எக்ஸைட்டிங்கான ஆஃபர் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிஃபர் பண்ணி நீங்க 3 பேரா இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்க உங்களோட 3 பேருக்குமே நாங்க ஒரு 20% ஆஃபர் தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது லிமிடெட் டைம் ஆஃபரா தான் இருக்கும். ஸோ நான் இப்ப குரூப்ல வந்து இந்த ஆஃபர் இந்த கோர்ஸுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை ஷேர் பண்றேன். நீங்க இந்த கோர்ஸுக்கு வந்து என்ரோல் பண்ண இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த கோர்ஸ் சம்பந்தமான ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு இன்னும் தேவைன்னு சொன்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம். இதை விட பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வெபினார் கோட் பழகிறது வந்து ஜூம் வெபினார்ல ஜாயின் பண்ணி பிரியோசப்பட்ட கபிலாஷ் வந்து இப்ப ரீசெண்டா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்த ஒரு கண்காட்சியில வந்து அவங்க செலக்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க தண்ட ஒரு ஃபீட்பேக்கையும் நாங்க இந்த வீடியோல பார்ப்போம். அந்த ட்ரெண்ட் செக்டர்னு சொல்லி அதில் ஃப்ரீயாக நடக்குது ப்ரோக்ராம் பழகி கொடுக்குறாங்க. அதில் பார்த்து தான் ப்ரோக்ராம் பழகினேன். நான் நினைக்கவே இல்லை நான் செலக்ட் ஆக வேண்டிய. அப்போ இந்த பேக்கை விட நம்ம போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன். சோ இதான் விஷயம். அண்ட் உங்கள எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரலாம், நீங்க இந்த லேர்னிங்க்கு வந்து ஏன் நீங்க ட்ரெண்ட் செட்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி. சோ ட்ரெண்ட் செட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ரியல் டைமான ஒரு பிரச்சனையை எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து ஹேண்ட்ஸ் ஆன லேர்னிங் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு டீச் பண்ற எல்லாருமே இண்டஸ்ட்ரியில வந்து எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறவங்கள்ட்ட இருந்து நீங்க படிக்கிறது மூலமா வந்து கரண்டா ட்ரெண்டிங்ல என்ன விஷயம் இருக்குதோ அதை நீங்க படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட்
அண்ட் கிரெடென்ஷியலிங். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கோர்ஸ் முடிவுல உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லி. சோ உங்களோட சர்டிபிகேட் மூலமா வந்து நீங்க ரெஸ்யூமோ இல்ல உங்களோட போர்ட்போலியோலையும் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சோ ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வாரீங்கன்றாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய போர்ட்போலியோ பில்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். சோ இதுல செய்யறவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போர்ட்போலியோவும் இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க எங்களோட சர்டிபிகேட் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். சோ இப்படித்தான் உங்களோட சர்டிபிகேட் இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க செய்த 3 அசைன்மெண்ட்ஸுமே நாங்க லிங்க் பண்ணி இருக்கோம். சோ இந்த அசைன்மெண்ட்ஸ் நீங்க கிளிக் பண்ணும்போது நீங்க இதுல எப்படி கோட் பண்ணி இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க வியூ பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, லோட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களோட கோடிங்ஸை வந்து உங்களோட சர்டிபிகேட்ல நாங்க ஆட் பண்ணி தருவோம். ஓகே, சோ உங்களுக்கு இப்போ ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் இந்த பைத்தன் கோர்ஸ் சம்பந்தமாகவும் நீங்களே ட்ரெண்ட் செட்டை சூஸ் பண்றேன்னு சம்பந்தமாகவும். சோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னு சொன்னா சேட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வெபினார்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, இல்லாட்டி நாங்க இந்த செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ 2 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஜெஃப்னா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் ஃபேக்கல்ட்டில கூட இப்படி சொல்லி தரல, நல்லா டீச் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச் தரன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸோ 2 hours வந்து உங்களோட டைமை இதுக்காண்டி ஒதுக்கி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தரான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு சொன்னா நீங்க டிரெக்டா என்ன நம்பருக்கு காலோ மெசேஜோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்தரா வந்து நாங்க அசிஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.